தோழர்களே, ஐயா அறிமுகப்படுத்திட்டாங்க. இருந்தாலும் நல்லாசிரியர் ஐயா தலைமை ஆசிரியர்களை இன்றைக்கு உரைப்பொழிவு செய்யக்கூடிய தலைமை ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நீண்ட நெடியதாக சொல்லிக்கொண்டே போகலாம். அடிப்படையில் ஒரு நல்ல மனிதர். காரணம், நாம் நிகழ்வுக்காக முதலில் கேட்ட பொழுது மாறிடுச்சு. ஆனால் அதையும் ஒத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நல்லாசிரியர் தான் ஐயா சுந்தர அருணகிரி ஐயா அவர்கள். படிப்பை பார்த்தால் ஒரு நீண்ட நெடிய படிப்பு. எம்ஏ, எம்ஃபில் என தொடர்ந்து அவர்களுடைய படிப்பினுடைய நீளம் எம்எஸ்சி, எம்எட், எம்ஏ தமிழ், எம்ஃபில். இப்பொழுது கூட ஐயா பணியில 29 ஆண்டுகளுக்கு மேல பணியில் இருக்காங்க. சென்னகுளம் என்கிற அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார்கள். அவை மட்டுமல்லாது மாவட்ட, மாநில அளவில் தேசிய விருதுகள் என சுமார் 60 விருதுகளுக்கு மேல் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய கல்வி சார்ந்த புலத்தில் அறிவியல் கண்காட்சிகளில் மாநில அளவிலும், இளஞ்செஞ்சிலுவை சங்கத்தின் மாநில அளவிலும், எம்ஐடி கேம்பஸ் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி அவங்க திருச்சியில நடத்தின அதுல மாநில அளவுல ஐயா 3ஆம் பரிசு பெற்றிருக்கிறார்கள். கருத்தரங்கங்களை பார்த்தால் பன்னாட்டு கருத்தரங்கங்கள், தேசிய கருத்தரங்கள் என பங்கேற்று அதிலே தலைமைத்துவமாக சொற்பொழிவாற்றக்கூடிய நல்ல சொற்பொழிவாளர். அவை மட்டுமல்லாது இலக்கிய பொழிவாளர், கவிஞர், எழுத்தாளர், அப்படி தன்னுடைய எல்லா நிலைகளிலும் வளர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேராசிரியர். அயல் மாநில இலக்கிய மன்றங்களிலும், குறிப்பாக அந்த ஹைதராபாத், புவனேஸ்வர், பெங்களூரு, டெல்லி, அந்தமான், மும்பை போன்ற இடங்கள் எல்லாம் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேராளர். 6 மன்ற தமிழ் அமைப்புகளில் அவர் பங்கேற்று அணி செய்து கொண்டிருக்கிறார். ஐயாவுடைய குறிக்கோள் என்று நாம் கேட்ட பொழுது நம்முடைய ஐயா நல்லாசிரியர் போற்றதுக்குரிய முனைவர் ராஜசேகர் ஐயா அவர்களிடம் கேட்ட பொழுது ஐயா சொன்னாங்க, தமிழ், இனம், சமூகம், தொண்டு என்கிற குறிக்கோளோடு வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்று சொன்னார்கள். அப்படி தொண்டு என்பது இன, நிற, மொழி வேறுபாடு கலந்த தொண்டு என்று வகைமை செய்கிற ஐயா அவர்கள் தன்னுடைய தனிச்சிறப்பு என்னவென்று கேட்டால் ஐயாவிடம் நீதி, நேர்மை, அதை காட்டிலும் நல்ல எளிய மனிதர். தன் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நிதி உதவி, அவர்களுக்காக தேடி சென்று நிதி உதவி செய்கிற மிகப்பெரிய ஆளுமை, போற்றுதலுக்குரிய இன்றைய நம்முடைய உரைப்பொழிவாளர் ஐயா நல்லாசிரியர் சுந்தர அருணகிரி ஐயா அவர்கள் ஆவார்கள். அப்படிப்பட்ட மாமனிதர் தான் நம்மோடு உரைப்பொழிவிலே கலந்திருக்கிறார். ஐயா அவர்களை அறிமுகம் செய்து வைத்த நம்முடைய வணக்கத்துக்குரிய நல்லாசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கடமையும் கடப்பாடோடு இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, முதலிலே நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இருவர்கள் இணைந்திருக்கிறார்கள். 2 மாணவிகளும் ஐயா 2 பேர் தானேயா? நாகராஜன் ஐயா ஒருவர் தான். ஒருவர் தான் ஐயா, தர்ணஸ்ரீங்க ஐயா. நன்றி. தனுஸ்ரீ இணைஞ்சிருக்கிறாங்களா? அம்மா உங்க அப்பா பேரு, அம்மா பேர் சொல்லுங்க. ஸ்ரீதர் ராதியா. காவியா. அவங்க அப்பா அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். காரணம், தன் மகளை திருக்குறள் முற்றோதல் செய்வதற்காக அர்ப்பணிப்போடு, ஏன்னா அவங்களோட உழைப்புல தான் நீங்க படிக்கிறீங்க. அப்பா அம்மாவுக்கு நீங்க செய்யக்கூடிய பெரிய நன்றி கடன் சம்பாரிச்செல்லாம் எந்த அப்பா அம்மாவும் எதிர்பார்க்கிறது கிடையாது. நீங்க நல்லா படிச்சு ஒரு உத்தியோகத்துல இருக்கிறது தான் எல்லா அப்பா அம்மாவும். எங்க அப்பா அம்மா கூட அதைத்தான் விரும்பினாங்க, அதைத்தான் நாங்க செஞ்சிருக்கோம். அதனால நீங்க அதை செய்ய வேண்டும், அதுதான் உங்களுடைய கடமையாக சொல்லி, குறிப்பாக நீங்கள் பங்கேற்பதில் உதவி செய்த உங்களுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், தமிழாசிரியர், குறிப்பாக நாகராஜன் ஐயாவுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பாருங்க, அவங்க வீட்டுக்கே உங்களை வர சொல்லி, இதெல்லாம் அந்த காலத்துல யாரு செய்வாங்க? இதெல்லாம் ஒரு தவம். ஆசிரியர் பணியில தன்னை இணைச்சு கொண்ட ஆசிரியர்களுக்கு இது ஒரு தவம். பிள்ளைங்களை வளர்த்து விடுறதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். அது சிவசுப்பிரமணியாவும் ஏத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யற தொண்டு நம்ம பிள்ளைங்களை வளர்த்து விடுறதான். பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்கிறது எங்கள்ட்ட படிக்கிற பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்கன்னா எங்க பிள்ளைங்க கிடையாது. எங்க பிள்ளைங்களை கடவுள் நல்லா வளர்த்து விடுவார். நாங்க உங்களுக்கு தொண்டு செஞ்சோம்னா எங்க பிள்ளைங்களை கடவுள் பார்த்துக்குவார். ஆகவே உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி சொல்லி முற்றோதல் செய்ய வருமாறு அருமை மாணவி தன்னிஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
நல்ல உறக்க சொல்லுப்பா. வள்ளுவர் வாழ்க, வான்மறை வளர்க. முப்பால் என்ற திருக்குறளில் பொருட்பால் அதிகாரம் 42 கேள்வி. திருக்குறளை முன்னேற்றுதல் செய்கிறேன். கலை இலக்கியம் பெருமன்றம் வாழ்த்தட்டும். என் பெயர் ஸ்ரீ தர்மஸ்ரீ. 9ஆம் வகுப்பு, அரசு உயர்நிலைப்பள்ளி, சென்னகுணம், விழுப்புரம் மாவட்டம். குறள் 411. முதன்மை செல்வம். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. குறள் 412. செவி உணவே முதல். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். குறள் 413. தேவரொப்பர். செவி உணவில் கேள்வி உடையார், அவி உணவில் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. குறள் 414. கேள்வி துணை. கற்றிலன் ஆயினும் கேட்க அஃது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. குறள் 415. ஊன்றுகோல். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே இழுக்கம் உடையார் வாய்ச்சொல். குறள் 416. கேள்வி பெருமையே. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். குறள் 417. அறிவோடு பேச. பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். குறள் 418. கேள்வி துளைத்த காது. கேட்பினும் கேளா தகைவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. குறள் 419. பணிவு பிறக்கும். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. குறள் 420. வாழ்ந்தால் என்ன? செவியர் சுவையுணரா வாயுணவின் மாக்கள் வாழ் என். திருவள்ளுவரே விழி, திருக்குறளே வழி. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துங்கள் வளர்ந்திடும். நன்றி. வணக்கம். நன்றி மாணவியே. நீங்க இருக்கிற காட்சியை பார்க்கின்ற பொழுது மனதிற்கு என்ன தோன்றுகிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பெற்றோர்கள் பின்னணியில் நேரடியாக இருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர் பெருமக்களாகி நாங்கள் உங்களுக்கு முன்பே மறைமுகமாக இருக்கிறோம். இவ்வளவுதான் வாழ்க்கை. பாருங்க, உங்க அப்பா அம்மா பின்னாடி இருக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்கெல்லாம் மேடையில அடிகளார் தலைமையெல்லாம் பேசும்போதெல்லாம் எங்க அப்பா எல்லாம் வரமாட்டாங்களான்னு ஏங்கினது உண்டு. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்கள் பெற்றோர் பின்னணியில் இருக்கிறார்கள். அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நீங்கள் படித்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அதுதான் கலை இலக்கிய பெருமன்றம் உங்களை இந்த அவையின் சார்பாக வாழ்த்துக்கிறது. குறிப்பாக உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், தமிழாசிரியர், ஏனைய ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும், குறிப்பாக இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய என் வணக்கத்துக்குரிய நாகராஜன் ஐயாவிற்கும் நன்றியை சொல்லி உரைப்பொழிவு தருமாறு தமிழாசிரியர், நல்லாசிரியர், தலைமை ஆசிரியர் ஐயா சுந்தர அருணகிரி ஐயாவை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க ஐயா. பாண்டியன் பாலூட்ட பாவலர்கள் தாளாட்ட சேரமான் தந்த சிறுவண்டி நடைகூட்ட சோழமான் சோறுட்ட சுந்தரியாய் பூத்திருந்த செந்தமிழே உன்னை வணங்குகின்றேன். ஏட்டிலே எழுதியதை சொல்லி பாட்டிலே வைத்து பாராட்டும் அளவுக்கு இந்த திருக்குறளை உலகம் முழுக்க பரப்புகின்ற நற்செயலை செய்கின்ற கலை இலக்கிய பெருமன்றத்தாருக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மலர் என்றால் தாமரை, மன்னன் என்றால் கரிகாலன், நூல் என்றால் திருக்குறளே என்று சொல்லும் அளவுக்கு முதன்மையான நூலாகவும் முக்கியமான நூலாகவும் நம்முடைய தமிழர்களுடைய நெஞ்சங்களை இந்த உலகம் முழுக்க பறைசாற்றக்கூடிய நூலாகவும் திருக்குறள் திகழ்ந்து வருகிறது. திக்கட்டும் புகழ்மணக்கும் திருவள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளை இயற்றினார். மனிதனுக்கு கடவுள் சொன்னது பகவத்கீதை, கடவுளுக்கு மனிதன் சொன்னது திருவாசகம். மனிதனுக்கு மனிதன் சொன்னது எது என்றால் அது திருக்குறள் என்று சொல்லுவார்கள். இப்ப கடவுள் மனிதனுக்கு சொன்னது என்பது கதைகளில் நாம் அறிகிறோம். அதுபோல மனிதன் கடவுளுக்கே சொன்னான் திருவாசகம் என்பது அதுவும் கதைகளில் நாம் அறிகிறோம். ஆனால் அதுல சில பேருக்கு வேறொரு கருத்து இருக்கும், சில பேருக்கு நல்ல கருத்து இருக்கும். ஆனா மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என்று சொன்னால் இது மாற்று கருத்துக்கே இடமில்லை. அப்படிப்பட்ட திருக்குறளிலே 42வது அதிகாரம் கேள்வி என்ற அதிகாரம்.
இந்த கேள்வி என்பது என்ன பொருளில் வருகிறது என்றால் கேட்டல் என்ற பொருளிலே கேள்வி செல்வம் வருகிறது. இந்த நிகழ்வை உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற இலக்கிய சுவைஞர்கள் அத்துணை பேரும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்தி, ஆய கலைகள் 64 பேச்சுக்கலையில் நான் கொண்ட தலைப்பு கேள்வி, அதை பற்றி உங்களோடு கொஞ்சம் பகிர்ந்து கொள்கின்றேன். பெரிய அளவுல நமக்கு தெரியாது, தெரிந்த கருத்துக்களை தங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். 16 செல்வங்கள் சொல்றாங்களே, அபிராமி பட்டர் சொல்றார் 16 செல்வங்கள். அப்ப கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, துணிவு, பெருமை, பொன், பொருள், புகழ், நிலம், நன்மக்கள், நம்பிக்கை, நோயின்மை, முயற்சி, வெற்றி, இப்படி 16 வகை செல்வங்களை அபிராமியின் கண் நான் பெற்றேன் என்று அபிராமி பட்டர் சொல்றார். கலையாத கல்வியும் அந்த பாட்டுல அது வருது. இப்படி நிறைய செல்வங்கள் இருக்கின்றன. எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று திருவள்ளுவர் சொல்கிறார். நிறைய செல்வங்கள் இருக்குது. அத்தனை செல்வங்களிலே தலையான செல்வம் எது, முதன்மையான செல்வம் எதுன்னு சொன்னா இந்த செவிச்செல்வம் தான். ஏன்னு கேட்டாக்கா அது கற்றலில் கேட்டலே நன்று என்று சொல்லுவாரு. அப்போ படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம காதால கேட்டு அறிவு பெறுதல் என்பது ரொம்ப முக்கியமானது. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள் அதிகமா படிக்கல. ஆனா அவருக்கு சிலம்பு செல்வர் என்ற பட்டம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அழகு பார்க்கின்றார்கள். 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலே அவருடைய செய்திகள் எல்லாம் வருகிறது. அப்படி வருவதற்கு எப்படி அவர் கற்றுக்கொண்டார் என்று சொன்னால், பல மேடைகளிலே பேசுகின்ற பொழுது இவர் சுவைஞராக போயிட்டு கேட்டு தெரிந்து கொண்டார், குறிப்பெடுத்து கொண்டார், தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டார், தானும் பேச எடுத்துக்கொண்டார் அந்த தலைப்பினை. இப்படி கேட்டு கேட்டு அவர் அறிவு தெளிந்தார், அறிஞனானார். அந்த அறிவை மக்களுக்கு தெரிவித்தார். குறிப்பாக குடிமக்கள் காப்பியம் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்துல 3 உண்மைகள் அறக்கருத்துக்கள் சொல்லுகின்றார்கள். என்னன்னு சொன்னா, அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்ற நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய சிலப்பதிகாரத்தை தமிழ்நாடு முழுக்க அவர் பரப்பினார். அதன் மூலமாக அறிவூட்டினார் என்ற காரணத்தினால மாப்போசிக்கு சிலம்பு செல்வர் என்ற பட்டம் கொடுத்து மக்கள் மகிழ்ந்தார்கள். அப்ப அவர் செல்வத்தை பெற்ற வழி செவி செல்வம்தான் என்றதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை. இதனால்தான் இதுவரை நிறைய பேர் இருக்காங்க. அதனால்தான் வள்ளுவர், வான்புகழ் வள்ளுவன் சொன்னது, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லியிருக்கிறார். அது 411வது குறள். 412வது குறள்ல என்ன சொல்றாரு? செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்றாரு. செவிக்கு உணவு யாராவது சொல்ல, கற்றறிந்தார்கள், அறிஞர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள், இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல அப்போதான் நான் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும், வயிற்றுக்கு கொடுக்கறது சிறிதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஏன் சிறிதாக இருக்கணும்? ஒருவேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரோகினாக்கா நோயாளின்னு அர்த்தம். அப்ப அந்த சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். நிறைய சாப்பிட்டா என்ன ஆயிடும் அப்படின்னா தூக்கம் வரும். அது போல பாலியல் குற்றங்கள் ஏற்படும். அது மாதிரி அந்த உணர்வை தூண்டும். அதனால நீங்க பெரியவர்களுடைய சொற்களை கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. அந்த கேள்வி ஞானத்தை பெற இயலாத சூழ்நிலையில நீங்கள் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று 412வது குறள்ல, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று இயம்புகிறார். 413வது குறள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, செவியுணவின் கேள்வியுடையார்
அவியுணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த செவிக்கு உணவுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும், எப்படி எப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். வானொலி மூலமா கேட்டு தெரியலாம், தொலைக்காட்சி மூலமா தெரிந்து கொள்ளலாம், திரைப்படங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம், ஒளித்தட்டுக்கள், அதுபோல இணையங்கள், இப்படி உன் குழல் என்று சொல்றோமே யூடியூப்னு, இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிற அந்த அறிவியல் சாதனங்கள் மூலமாக நல்ல நல்ல கருத்துக்களை கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டு நாமும் அறிவு பெற்றவர்களாக திகழலாம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு, படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அந்த படித்து தெரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில படிக்காதவர்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், படித்தவர்கள் கற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்டு தானும் பெரியவர்களாக மாறலாம், தானும் அறிஞர்களாக மாறலாம், வாழ்க்கையில கடைபிடிக்கலாம், நல்லவர்களாக வாழலாம். அதுக்காக தான் செவியுணவின் கேள்வியுடையார் அவியுணர்வின் ஆன்றாரோடு ஒப்பர்னா பெரியவங்களுக்கு சமமா. இன்னும் ஆரம்பத்துல எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவியுணவு சாப்பிடுகின்ற, அதாவது வேள்வி தீயிலே இடுகின்ற அந்த உணவை உண்ணுபவர்கள் தேவர்கள் அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் சொல்ல கொஞ்சம் வருத்தப்படுறேன். எப்படின்னா தேவர்கள் மனிதர்கள் இப்படின்லாம் நினைக்கிறத விட, வாழ்கின்ற காலத்திலே வாழ்வியலோடு நாம் பார்க்கின்ற பெரிய பெரிய அறிஞர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், அவருக்கு சமமா இந்த கேள்வி அறிவு உடையவர்களும் சமமாக நினைக்கப்படுவார்கள் அப்படின்னு நாம் நினைக்கலாம். அடுத்து 413 முடிந்தது. அடுத்து 414வது குறள் எப்படின்னா, கற்றிலன் ஆயினும் கேட்க. படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் கூட நீ கேட்டு அந்த செல்வத்தை பெற்றுவிடலாம். அந்த ஒருவருக்கு அவர்களுக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. இப்படி கேட்டு உறுதி பொருள்களை கேட்டு உறுதி நூலில் கொள்ளக்கூடிய கருத்துக்களை கேட்டு நீ அறிந்து கொண்டால் அவன் வாழ்க்கையில தளர்ச்சி ஏற்படுகின்ற காலத்துல ஒரு பற்றுக்கோடாக அது உதவியாக இருக்கும். சரி, இந்த உறுதி பொருள்களை எங்கெங்க கேட்கலாம், யார் யார் மூலமா கேட்கலாம் அப்படின்னா, ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்களோடு பழகி அவரிடம் கேட்டு பெற வேண்டும். அறிவுரை தவிர வேற எதுவும் உனக்கு கிடைக்காது, நல்லது மட்டும்தான் கிடைக்கும். அதுபோல நல்ல நண்பர்களோட பழகி அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்கல வேணும். அதுபோல இறைவனோடு பக்தியில் திளைத்து பெறலாம் என்றெல்லாம் சொல்றாங்க. இந்த உலகத்துல இருக்கிற நல்ல நல்ல நூல்களை படித்து கற்று தேர்ந்தவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்களோடு இணங்கி இருந்து கேட்டு பெறலாம். நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றுன்னு சொன்னாங்க, அவையார் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க மூலமா நாம கேட்டு பெறலாம். அதனால படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாத சூழ்நிலை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒரு காலத்துல பணக்காரர்கள், மகாராஜாக்கள், அரசர்கள், ஜமீன்தார்கள், துரைமார்கள் இவர்கள் மட்டுமே அந்த பண்டிதர்களை வரவழைத்து அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அவருடைய கருத்துக்களை கேட்பார்களாம். அந்த சூழ்நிலை படிக்காதவர்கள், ஏழைகள், நடுத்தர மக்கள் யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையா. அந்த பண்டிதர்களும் அவர்களுக்கு மட்டும்தான் மதிப்பளித்து போய் சொல்லுவார்களாம், சரி கவலைப்பட தேவையில்ல, நீ படிக்க முடியல, இருந்தாலும் கூட படித்தவர்கள் சொல்லுவதை கேட்டுக்குங்க, கேட்கணும், ஏன் எப்படி எதுக்கு என்று கேட்கணும். இது என்ன அது என்ன கேள்விகளால கேட்டு கேட்டு பதில் பெறப்பட்டு நீங்கள் பெறக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா, வாழ்க்கையில உனக்கு சிக்கல் ஏற்படும் பொழுது, வாழ்க்கையில தளர்ச்சி ஏற்படும் பொழுது, வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு புதிர் ஏற்படும் போது நம்ம என்ன செய்யலாம் என்று செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில
அந்த கருத்துக்கள் உனக்கு உதவியாக இருக்கும். இப்ப ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா அவனை எப்படி நாம நம்புறது? நல்ல குணங்களும் இருக்குது, கெட்ட குணங்களும் இருக்குது. அப்போ கெட்டவன் முடிவு பண்ணிட்டா அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் தென்படாமே போயிடும், அழிந்து போயிடும், இருட்டடிப்பு ஏற்படும். அப்ப நல்லவன் முடிவு பண்ணா அவங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணங்களால நாளைக்கு நாம் பாதிச்சிடக்கூடாது. இப்படிலாம் நினைக்கும் போதுதான் வள்ளுவன் ஒரு உபாயம் சொல்றான். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அவங்ககிட்ட இருக்கிற குணத்தையும் பாருங்க, அவங்ககிட்ட இருக்கிற குற்றங்களையும் பாருங்க, எது அதிகமா இருக்குதுன்னு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவனை நிர்ணயம் பண்ணிக்கலாம்னு சொல்றார். இப்படிப்பட்ட கருத்துக்கள் சில நேரங்களில் நமக்கு பயன்படும், பல நேரங்களில் பயன்படும். ஏன்னு கேட்டா இதுவா அதுவா, இவரா அவரா, இல்ல எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவது என்று நினைக்கின்ற காலத்திலே, தளர்ச்சி ஏற்படுகின்ற காலத்திலே அது நமக்கு உதவியாக இருக்கும். உறுதி நூல்கள், நல்ல நல்ல நூல்கள் நிறைய இருக்குது. திருக்குறள், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், இன்னும் வெள்ளோர்கள் வகுத்ததெல்லாம் இருக்குது. அவைகள் சொல்ல கேட்டு அதை நாம் பயன்படுத்தி கொண்டால் நமக்கு அது பற்றுக்கோடாக இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. 415வது குறள், இழுக்கல் உடையொழி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். இழுக்கல் உடையொழி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். ஒருத்தன் வந்தான், வழுக்க போகுது சார் அப்படின்னு சொன்னான். என்னடா என்ன வழுக்கன்னு சொல்லிட்டீங்கன்னு கோவப்பட்டு அந்த ஆசிரியர் திட்டுறாரு. ஐயா ஐயா தப்பா நினைக்காதீங்க ஐயா, மொசைக்கு தர தண்ணி ஊத்தி கழுவிக்கிறாங்க, வழுக்க போகுதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அப்ப வழுக்கல் நிலம் இருக்கிறது. வானத்திலே ஒரு கல், பூமியிலே ஒரு கல், அரிசியிலே ஒரு கல், வெற்றிலையில் ஒரு கல். என்னதுன்னு யோசனை பண்ண முடியுதுங்களா? வானத்திலே ஒரு கல் கருக்கல், பூமியிலே ஒரு கல் வழுக்கல், அரிசியிலே ஒரு கல் புழுங்கல், வெற்றிலையில் ஒரு கல் அது அழுகல் சொல்லுவாங்க. அப்ப பூமியில அந்த வழுக்கல் நிலம் என்று இருக்குது. அந்த வழுக்கல் நிலத்துக்கு நடக்கும் பொழுது கீழே விழுந்துடுவாங்க, தவறிடுவாங்க, அவர் கைகால் முறியும். இந்த சூழ்நிலைக்கு தன்னை பாதுகாப்பதற்காக ஒரு ஊன்றுகோல் பயன்படுத்துவாங்க. அந்த ஊன்றுகோல் போல ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இருக்கும். வாழ்க்கையில நீ கீழே விழுந்துடாத அளவுக்கு தாங்கி பிடிக்கும் அந்த ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். வெறும் கல்வி உடையார் வாய்ச்சொல் சொல்லல. படிச்சவன் நல்லதும் செய்யறான், கெட்டதும் செய்யறான். ஆனா ஒழுக்கமுடையவன் நல்லது மட்டும்தான் செய்யறான். அதனால ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் தான் ஊன்றுகோலாக இருக்கும். எந்த இடத்துல அது போல இருக்கும் அப்படின்னா, இழுக்கல் உடையொழி ஊற்றுகோல் அற்றேன்னு சொல்றார். வழுக்கல் நிலத்துல நடக்கும் பொழுது ஊன்றுகோல் எப்படி இருக்குமோ அது மாதிரி நமக்கு ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இருக்கும். அவங்க கூட எப்படி இந்த வாய்ச்சொற்களை நம்ம கேட்கலாம் அப்படின்னா, கருத்துரைகளை கேட்கலாம். கருத்தரங்கங்கள், கவியரங்கங்கள், அவரோட கலந்துரையாடல் செய்து கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இலக்கிய சொற்பொழிவு நடக்கிறது என்று சொன்னால் அங்கே அமர்ந்து அந்த இலக்கியவாதிகள் சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்டு நுகரலாம். அதுபோல அறிவியல் கூட்டங்கள், அரசியல் கூட்டங்கள், இப்படி ஞானிகள் அவர்கள் கூறும் அறிவுரைகள், இவைகள் எல்லாமே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்லாக நான் கருதுகிறேன். அந்த ஒழுக்கத்தில் திளைத்த அந்த மேன்மக்களுடைய சொல், மேன்மக்கள் சொல் கேளீர்னு அவையார் ஆத்திச்சூடியில சொல்றாங்க. கேள்வி முயல் என்று ஆத்திச்சூடியில கேள்றாங்க. நீங்க கேட்டு பெறணும், அதற்கு நீங்க முயற்சி செய்யணும். அது யாருடைய சொற்களை கேட்டா நல்லா இருக்கும்? ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்லை கேட்டால் உனக்கு ஊன்றுகோல் போல துணையாக இருக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை வழிகாட்டுகின்றார். எனைத்தானும் நல்லவை கேட்க, அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். 416வது திருக்குறள். எனைத்தானும் நல்லவை கேட்க, அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்னு சொல்றார். எப்படி? நீ கேட்கக்கூடியது ஒரு சிறிய வார்த்தையா இருந்தா, ஒரே ஒரு சொல் இருந்தாலும் அது நல்ல சொற்களாக இருந்து நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும். உனக்கு உதவியாக இருக்கக்கூடிய சொற்களாக இருந்தா பரவாயில்ல. அந்த சிறியதாக இருக்கிறது சிறுவர்கள் சொல்லுகிறார்கள்,
நம்ம விட வயசுல கம்மியா இருக்கிறவங்க சொல்றாங்க அப்படின்னு அதை அலட்சியப்படுத்த கூடாது. அப்போ அலட்சியப்படுத்தாம யார் சொன்னாலும் அது எந்த அளவுக்கு சிறியதாக இருந்தாலும் அதை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கேட்ட அளவு அது ஆன்ற பெருமையை தருகிறது. மிகப்பெரிய பெருமையை தரக்கூடும். உதாரணமா பார்த்தா தெனாலிராமனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். தெனாலிராமனுடைய பையன் அரசனுடைய தோட்டத்துல போயிட்டு ரோஜா பூக்களை திருடிடுறான். திருடும் போது காவலரால் கைப்பற்றவும் செய்கிறாங்க, கைது செய்திடுறாங்க. கிட்டே வராங்க. வரும்போது விகடகவி தெனாலிராமன் அரசவையில இருக்கிறவன் தான். அவன் வீட்டு வழியா வரும்போது எல்லோரும் பார்க்கும்போது இவனும் பார்க்கறான். பார்க்கும் பொழுது கைங்களமா மாட்டிக்கிட்டானேன்னு வருத்தப்பட்டு அவர் ஒண்ணு சொல்றார், வாயுள்ள புள்ள பழைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப சொன்ன உடனே பையன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த ரோஜா மலர்களை வாயிலே போட்டு மென்று தின்று விட்டான். அரசவைக்கு போகும்போது வெறும் மடி எடுத்து பிரிச்சு காட்டுறான். அங்க ஒண்ணுமே இல்லை. இல்லையே, நான் பூக்களோடு இவளை பார்த்தனே, நான் கைது செய்து வந்தேன்னு காவலர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் கூட அவன் செய்தது தவறுதான். இங்க தப்பிப்பதற்கு ஒரு உபாயம் தன்னுடைய தந்தையின் மூலமாக கிடைக்கிறது. நீங்க வாயுள்ள புள்ள பிழைக்கும் அப்படின்னு சொன்னோடனே அதை தின்று விடுகிறான் என்றெல்லாம் தெனாலிராமன் கதையில வருது. அப்ப சின்னதா சொன்னா கூட அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை. நல்லதுதான் கேட்கணும், கெட்டதை கேட்க கூடாது. அவ கெட்டதை கேட்டான்னா உனக்கு தீயாரை காண்பதும் தீதே, தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீதே. அதனால தீய சொற்களை கேட்காதே. காந்தியடிகள் கூட சொல்லுவாங்க, தீய கேட்காதே கண்களை மூடிக்கொண்டு ஒரு குரங்கு, தீயவை கேட்காதே காதுகளை மூடிக்கொண்டு ஒரு குரங்கு, தீயவை செய்யாதே. இப்படி எல்லாம் 3 குரங்குகள் பொம்மையை காந்தியடிகள் சொல்லி உலக உண்மையை உணர்த்தி இருப்பார். ஆக நல்ல சொற்கள், நல்லவைகள் சிறிதளவாக இருந்தாலும் நம் வாழ்க்கையிலே அவற்றை அலட்சியப்படுத்தாமல் அதை கேட்டு அதன்படி நடந்தால் உனக்கு நிறைந்த பெருமைகளை, நிறைந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கும் என்று திருக்குறள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 417வது குறள், பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்தும் ஈண்டிய கேள்வியவர். பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார், பிறழ உணர்ந்த வழியும். தமக்கு பேதமை பயக்கும் சொற்களை சொல்ல மாட்டார். நீங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்லதும் தெரியுது கெட்டதும் தெரியுது. ஆனா அவங்க சொல்லும் பொழுது தவறானவற்றை எடுத்து சொல்ல இயம மாட்டார்கள். அவங்க நல்ல வழியை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஆராய்ந்து உணர்ந்து நிரம்பிய கேள்வி உடையவர்கள். அவங்க நிறைய கேள்வி அறிவை பெற்றவர்கள். அதனால் ஏற்படும் பயன்களை பார்த்தவர்கள். அதுல நல்லது சொன்னதான் நல்லது நடக்கும். தவறான ஒன்றை சொல்லிவிட்டால் தவறுகளை தீமை விளைந்து விடும் என்ற காரணத்தினால இந்த ஆராய்ந்து உணர்ந்து நிரம்பிய கேள்வி உடையவர்கள் பிறழ உணர்ந்த வழிக்கும் தமக்கு பேதமை பயக்கும் சொற்களையும் சொல்ல மாட்டார்கள் என்பதைத்தான் இந்த குறள் நமக்கு சொல்லுது. பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்தும் ஈண்டிய கேள்வியவர் அப்படின்னு சொல்லுது. 418வது குறள், கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்று சொல்லுது. காதுல நான் பேசுறது காதுல மட்டும் விழுது, அந்த ஓசை மட்டும்தான் விழுது, கருத்துக்கள் உன்னுடைய நெஞ்சுக்குள்ளர போகல. அப்போ நீ செவியே வழியாக வாயாக நெஞ்சே களமாக இருந்து அந்த சொல்லுகின்ற பொருளை உணர்ந்து வாழ்க்கையில கடைபிடிப்பவன் நல்ல நிலைக்கு போய் சேருவான். அப்படி இல்லைன்னு சொன்னா வெறும் ஓசை மாத்திரம் அவன் காதல விழுதுன்னு சொன்னா அவன் செவிடனுக்கு சமமானவன் அப்படின்னு சொல்றாங்க. அரையும் குறையமா கேட்கிறவன், தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறவன், இல்ல வந்த காதல இருந்து அப்படியே தள்ளி விட்டு போகின்றவன், எதையோ பேசினார்கள் என்னமோ சொல்லுகிறார்கள் என்று நினைப்பவர்கள்,
இவர்கள்லாம் கால் செவிடம், அரை செவிடம், முக்கால் செவிடம், முழு செவிடம் கணக்குல நம்ம வச்சுக்கலாம். தோற்கப்படாத செவின்னு சொல்றார். துளையிடப்படாத செவி என்று சொல்றார். நல்ல கருத்துக்களை நான் கேட்கணும். அந்த கருத்துக்களினுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் நடக்கணும். அதுதானே சொல்றாங்க வள்ளுவர்லாம் கூட. நிற்க அதற்கு தகன்னு சொல்றாரு இல்ல. அதுபோல கேட்கக்கூடிய நல்ல கருத்துக்களை இதெல்லாம் புரிந்து கொண்டு கேட்கணும். கூர்ந்து கவனித்தால் இதெல்லாம் தெரியும். 10 வேலைகளை 11வது வேலையா நினைச்சிட்டோம்னாக்கா என்ன சொல்ல வராங்க என்பது தெரியவே தெரியாது. அவருடைய காதுகள் கேட்காது, மறக்காது. நாம் மறக்காது சொல்லணும், எடுத்து சொல்லி ஆகணும் அவனுக்கு. இதெல்லாம் கேளுப்பா. ஆசிரியர் சொல்வதை வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டுமானால் மாணவ செல்வங்கள் இரு செவிகளையும் ஆசிரியர் பக்கம் சொல்றதை கேட்கணும், புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத மாணவனுடைய காதுகள் துளைக்கப்படாத செவிக்கு சமம், செவிடருக்கு சமமாக இருக்கிறது என்று சொல்றாங்க. இதுல பரிமேலழகர், அது போல மணக்குடவர், பருதியார், அப்புறம் ஒரு பெருமாள் இவங்களாம் இதை அதிகபட்சமாக சொல்லியிருக்கிறாங்க. எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த கூர்ந்து கவனிக்கின்ற பண்பு மாணவர்களிடமும் சரி மற்றவர்களிடம் சரி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவங்க கேள்வியுடையவர்களாக மாறுவார்கள், செவி செல்வத்தை நுகர்வார்கள். அப்படி இல்லாதவங்க அந்த கேள்வியால் துளைக்கப்படாத செவி போல செவிடர்களுக்கு சமமாக நினைக்க தோன்றும் என்று திருவள்ளுவர் பெருந்தகை நினைக்கிறார். அதுபோல 419வது குறள், நுணங்கிய கேள்வியவர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. அதாவது எண்ணறிவு, எழுத்தறிவு, நுண்ணறிவு, நூலறிவு இதெல்லாம் நம்ம சொல்றோம். அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றதுக்கு நுட்பமான செய்திகளை தெரிந்து கொள்ளணும். நுண்மான் நுழைவுலத்தோடு பார்க்கணும். அவர் பேசினாரு, அதுவும் நல்லதா இருக்குது. இவர் பேசினாரு, இதுவும் நல்லதா இருக்குது. இந்த 2 பேச்சுக்களிலும் எது சிறந்தது என்று நினைக்கும் பொழுது அந்த பிரித்தறிதல், அந்த பகுத்தறிதல், அந்த நுண்ணறிவு என்பது இருக்கணும். அப்படி இல்லாதவங்க ஒரு பணிவுடைய சொற்களை பேசுபவராக கூட இருக்க மாட்டார்கள். பணிவுடைய சொற்களாக இருக்காது. அவங்களுடைய பேச்சில மெத்தனம் காணப்படும், பெருமிதம் காணப்படும், ஆணவம் காணப்படும், அதிகாரம் காணப்படும். அவங்க அந்த வணங்கிய வாயினர் ஆதலரிது. அவங்க வணங்கிய வாயினர் அப்படின்னா ஒரு பணிந்த மொழிகளை உடையவராக இருக்க மாட்டார்கள். ஆனா இருக்கணும். அவங்க சொல்றாங்க பணிவு என்பது அடிமையின் சின்னம் என்று சொல்லுகிறார்கள். இது தவறான செய்தி. பணிவு என்பது அடிமையின் சின்னம் அல்ல, அடக்கத்தின் அடையாளம் என்று நாம் புரிந்து கொண்டால் அந்த பணிவுடைய சொற்களை, இன்சொற்களை நம்ம பேசுவதால் ஆகும். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவன் சொல்லலையா? அப்ப நாக்கை சிவப்பாக படைத்திருக்கிறான். 32 பற்களுக்கு இடையிலே கடிபடாமல் படைத்திருக்கிறான், காயம்படாமல் படைத்திருக்கிறான். அவன் ஈரமான இடத்திலே படைத்திருக்கிறான். நாக்கை செம்மையாக படைத்திருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, செம்மையாக படைத்திருக்கிறான். அவன் பேசுகின்ற வார்த்தை அனைத்தும் செம்மையாகவே இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் நாக்கை செம்மையாக படைத்திருக்கிறான். ஈரமான இடத்திலே படைத்திருக்கிறான். ஏன் என்று சொன்னால், ஈரம் என்று சொன்னால் கருணை, ஈரம் என்று சொன்னால் இரக்கம், ஈரம் என்று சொன்னால் பரிவு, ஈரம் என்று சொன்னால் பரிதாபப்படுதல். அவனுடைய வார்த்தையில கருணை இருக்கணும், அவனுடைய வார்த்தையில மற்றவர்களுக்கான பரிவு இருக்கணும், அடுத்தவர்களுக்காக பரிதாபப்பட வேண்டும் என்று பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாக்கை ஈரமான இடத்திலே படைத்திருக்கிறான். நாக்கை 32 பற்களுக்கு நடுவிலே கடிபடாமல் படைத்திருக்கிறான், காயம்படாமல் படைத்திருக்கிறான். ஏன் என்று சொன்னால், நீ பேசுகின்ற வார்த்தை அடுத்தவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது, கடித்து விடக்கூடாது என்ற நல்ல காரணத்துக்காக 32 பற்களுக்கு இடையிலே இந்த நாக்கை படைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல சொற்கள், இன்சொற்கள், பணிவான சொற்களை நீங்கள் பேச வேண்டும். அப்படி பேசாதவர்கள் எப்படி இருப்பாங்க?
நுண்ணியதான கேள்வி உடையார் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இன்னும் கேட்கணும், அதிகம் கேட்கணும். நல்ல நல்ல செய்திகளை கேட்டு தன்னை மேம்படுத்தி கொள்ளாதவர்கள் இந்த வணங்கிய வாயினராதல் என்பது இல்லாமல் போய்விடும், இல்ல அரிதாக போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து 420வது கேள்வி, கடைசி நிலைக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எதுங்கய்யா 420. செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் என்று சொல்லுகிறார். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள், செவியோடு நுகரப்படும் சுவைகள் உணராத வாயுணர்வு உடையவர் அந்த மாந்தர்கள். அவன் வாழ்ந்தான்னா செத்தான்னா, அவன் வாழ்ந்ததுனால இந்த உலகத்துக்கு நன்மையும் கிடைக்காது, அவன் இறப்பதால இந்த உலகத்துக்கு இழப்பும் கிடைக்காது என்று சொல்லுகிறார். சரி, செவியில் நுகரப்படும் சுவைகள் என்னென்ன அப்படின்னா, சொற்சுவை பொருட்சுவை இவைகள் எல்லாம் செவியால் நுகரப்படும் சுவைகள் சொல்றாங்க. இந்த சொற்சுவையிலே குணம், அலங்காரம் என்று 2 வகை இருக்குது. அந்த 2ம் கலந்ததுதான் சொற்சுவை என்று பரிமேலழகர் சொல்லுகிறார். அதுபோல பொருட்சுவைன்னு சொல்றீங்களே, அதுல 9 அம்சங்கள் இருக்குது, வகை இருக்குது. காலம், நகை, கருணை, வீரம், ருத்ரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, சாந்தம் என்ற 9 சுவைகள் அந்த பொருட்சுவையிலே இருக்கிறது. இந்த வகையான சுவைகள் செவியிற் சுவைகள். இந்த செவியிற் சுவைகளை உணராத அந்த மக்கள் சொல்றதுக்கு அவருக்கு பிடிக்கல. அப்படிப்பட்டவங்க வாயுணர்வு மட்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னா, வாயுணர்வுன்னா என்ன அர்த்தம்? அறுசுவை உணவுகள். அறுசுவை உணர்வுகள் கைப்பு, கார்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவப்பு, தித்திப்பு அப்படி சொல்றோமே. அப்ப கைப்புன்னா துவர்ப்பு, கார்ப்புன்னாக்க காரம், புளிப்பு, உவர்ப்பு, தித்திப்பு, இப்படி அறுசுவைகளை உடையது வாயுணர்வு. அப்ப சாப்பாடே கருதினா சாப்பாட்டுறாமனவா நம்ம வளர்றது? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நாம நல்ல நல்ல கருத்தை கேட்க தேவையில்லையா? நாமும் பெரிய ஆளா ஆகிறது இல்லையா? அந்த அளவு ஆகாட்டாலும் வாழ்க்கையில சிக்கல் ஏற்படும் போது வழி தேடுவது இல்லையா? அதுல இருந்து மீண்டு வருவது இல்லையா? வாழ்வாங்கு வாழ்வது இல்லையா? அவைகளுக்கெல்லாம் இது பயன்படும். செவியிற் சுவை பயன்படும். அப்படி செவியிற் சுவை உணர்வு இல்லைன்னு சொன்னா, வெறும் வாயுணர்வு மட்டுமே இருக்குதுன்னு சொன்னா, அவர்கள் செத்தாலும் இழப்பில்லை, வாழ்ந்தாலும் பெறப்போவது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேளாதார் வழிபடும் குற்றம்னு கூட சொல்லலாம். அது இப்படிப்பட்ட கேள்வி உணர்வுகளை நாம கேட்டு பெற வேண்டும் என்பது கட்டாயம். கர்ண பரம்பரை கதைகள்லாம் சொல்றாங்க. கர்ண பரம்பரை கதைகள்லாம் எழுதி வச்சா படிச்சாங்க. தாலாட்டு பாடுறாங்க. ஒரு குழந்தைக்கு தாய் பாடுகிறாள். அப்ப அந்த குழந்தையும் பாடுது. ஒரு காலத்துல கேட்டு கேட்டுதானே பெற்ற அறிவு அது. செவி வாயாக நெஞ்சிக்களமாக கேட்டல் என்பது நன்றல்லவா? யார் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நாம் நினைக்கிறோம். கற்றறிந்த அறிஞர் பெருமக்கள் சொல்லுவதை கேட்டல் உடையார் தான் பெரியார் என்று அப்பர் சொல்லுகிறார். தேவாரத்துல அப்பர் அடிகள் சமயக்குறவர்களிலே முதன்மையானவர்கள். அவர்கள் சொல்றாங்க என்னன்னா, கற்றல் கேட்டலுடையார் பெரியார் என்று அப்பர் சொல்கிறார். கேள்வி என்பதை பிரித்தால் கேள் கூட்டல் வி என்று அர்த்தம். மேலான சொல்வளத்தை நாம் பெருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கேட்டல் மூலமாக நாம் பெறுகின்ற ஒரு உயர்வு. பழமொழி 61வது பாடல்ல கூட, உணவிற்கு இனிய இந்நீர் பிரிதுழி இல்லெனும் கிணற்று அகத்து தேரை போல ஆகா கணக்கை முற்ற புகழும் முனியாது இனிதோதில் கற்றலில் கேட்டல் நன்று என்று அவை பிராட்டி சொல்றாங்க. இல்ல முன்றுரையினாரா? பழமொழியில கற்றலில் கேட்டல் நன்று என்று நமக்கு வழிகாட்டுகிறார்கள். இந்த கேள்வி என்ற அதிகாரமே படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் ஒரு பாலம். ஆனால் தான் முதல்ல கல்வியை வைத்தார், அடுத்தது கல்லாமையை வைத்தார், அதுக்கு அடுத்தது
கல்விக்கும் கல்லாமைக்கும் இடையே உறவு பாலமாக வந்து கேள்வி என்பதனை வந்து வள்ளுவர் வகுத்தார். அதனால வந்து அந்த கேள்வி செல்வத்தை நாம வந்து பெற வேண்டும், கற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று அவர் சொல்லுவதை நாம் வந்து அணுகலாம். நாம வந்து உலக நீதி கூட சொல்லுது, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் சொல்லுது. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம்னு உலகநாதன் சொல்றார். அப்போ இன்னும் சொல்லிட்டே வர்றார், முன்கோபக்காரரோடு இணங்க வேண்டாம், வாத்தியார் குவியதை திருத்த வேண்டாம், வழிப்பறித்து திரிவாரோடு இணங்க வேண்டாம், சேர்ந்த புகழாளனோடு வள்ளிபங்கன் திருக்கை வேலாயுதனை செப்பாய் நெஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யுள்ள முதியோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம், பெரியவங்க சொல்றத நீ மறக்காம கேட்டுக்குப்பான்னு சொல்றாங்க. ஏன்னா கேட்க மாட்டான் அவன் வந்து. எப்படி? முதியோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முதலிலே துவக்கும், பிறகு இனிக்கும். ஆனா பிறகு இனிக்கும் நான் சொல்றேனே, அது வரலாம் அவன் காத்திருப்பானா, பூத்திருப்பானா, புன்னகை சேர்த்திருப்பானா? இல்லையே. அவனுக்கு வந்து துவர்ப்பதனே துப்பிடுறானே. அப்படி இருக்கக்கூடாது. முதியோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முதலில் துவர்க்கும், பிறகு இனிக்கும் என்ற காரணத்தினால மூத்தோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம் என்று வந்து உலக நீதி இயம்புகின்றது. அது போல திருக்குறள் சொன்னாலே நாலடியார்ல சில எடுத்துக்காட்டுகள் கிடைக்கும். நாலடியார்ல வந்து எப்படி சொல்றாங்கன்னா, எங்கேயும் நாலடியார் எழுதி நீங்க எழுதுங்க. நாலடியார்ல 137வது செய்யுள், தவளரும் தொல் கேள்வி தன்மையுடையார் இகலிலர் எஃகுடையா தம்முள் குழி நகல் இனிதாயற் காண்போம் அகல்வானத்து உம்பர் உறைவார் பதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ வந்து நல்ல நல்ல சொற்களை கேட்டு, நல்ல நல்ல வாக்கியங்களை கேட்டு, நல்ல நல்ல கருத்துக்களை கேட்டு நீ அறிஞனானால் அவியுணவை உண்ணுகின்ற ஆன்றோரோடு தேவர்களோடு உன்னை ஒப்பாக நினைப்பார்கள் என்று அந்த நாலடியார் கருத்துக்கள் சொல்லுகின்றன. நாலடியார்ல கூட இன்னும் ஒரு கருத்து எழுதி வைக்கிறத வந்து இப்படி பாருங்க, கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தார் ஒழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர், தொல் சிறப்பின் நுண்ணிய பாதிரிப்பு சேர்ந்தார் சேர்த்தலால் புத்தோடு தன்னீங்கு தான் பயணி தாங்கு அப்படின்னு நாலடியார்ல 139வது செய்யுள் சொல்லுது. என்னன்னு சொன்னா, பழமை சிறப்புடையது ஒரு அழகிய பாதிரிப்பூ. அது ஒரு சின்ன மண்பாண்டத்துல தண்ணீர் வைக்கும் பொழுது அது வந்து மணக்கலை. ஆனா அந்த பாதிரி பூவை கொஞ்சம் போடும் பொழுது அந்த பாதிரி பூவினுடைய இனிய மனத்தை, நறுமணத்தை அது தான் எடுத்துக்கொள்ளும். அதை வந்து குடிக்கும் போது நல்ல அருமையான ஒரு தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீராக அது விளங்கும். அப்போ தண்ணீர் வந்து எந்த குணத்தையும் இல்லாமல் இருக்குது, நிறத்தை இல்லாமல் இருக்குது, மனம் இல்லாமல் இருக்குது. ஆனா அதுல பாதிரி பூவை சேர்க்கும் பொழுது மனம் பெறுகிறது. அது போலத்தான் படிக்காதவர்கள் மேதைகளாக வேண்டும் என்று சொன்னால் படித்தவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை வந்து கேட்கணும். அப்ப கேட்டு தான் வந்து முன்னேறணும், தான் அறிஞனாகணும், தான் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டி ஆகணும், தன்னுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டி ஆகலாம், தன்னுடைய ஊர் மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கலாம், இந்த நாட்டுக்கே வழிகாட்டியாக இருக்கலாம். ஆனால் அறிவை பெற வேண்டும், எந்த வகையிலேயாவது பெற வேண்டும் என்று சொல்லும் பொழுது தானே புத்தகத்தை வாங்கி ஒருவர் கற்றுக் கொடுத்து கேட்டு முடியாத சூழ்நிலையில பெரிய பெரிய அறிஞர்கள் நல்ல நல்ல கருத்து சொல்லும் பொழுது அதை கேட்டு நூல் கேள்வியுடையவராக, பகைமை இல்லாதவராக, கூர்மை அறிவுடையவராக விளங்க வேண்டும். அப்படிலாம் வந்து கற்றோருடன் சேர்ந்து பெறும் இன்பத்தை விட நான் வந்து
தேவலோகத்துல சந்தோஷமா இருப்ப அப்படின்னு நினைக்கிறத விட இந்த கற்றோரோடு சேர்ந்து அளவலாகும் போது ஏற்படும் இன்பம் என்பதே மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று 137வது செய்யுள்ள நாலடியார்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த கேள்வி அறிவு என்பதை நாம் எல்லோரும் பெற வேண்டும். பெரியவர்களை மதித்து அவர்களோட இணங்கி இருந்து நாம இவைகளெல்லாம் பெற முடியும். நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு நமக்கு பணிவும் இருக்கணும், கூர்ந்து நோக்கம் எண்ணமும் இருக்கணும். அது போல கேட்டு பெரியவர்களாக வேண்டும் என்று சொல்லி, வாய்க்கு விடை சொல்லி, வார்த்தைக்கு தடை சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மாநில நல்லாசிரியர் அவர்களே. சுந்தர தமிழில் சொல்வளம், குரல் வளம் அது கடவுள் கொடுத்த வரம் அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த உங்களுடைய சொல் எப்படின்னா தெளிந்த நீரோடை போல, எங்கேயும் தங்கு தடை இல்லாமல். அது ஒரு பெரிய கஷ்டம். இலக்கிய பணியில இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய கடினம் என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும் போற போக்குல எங்கேயாவது ஒரு தடை, ஒரு பிரேக் வரும். அதை அப்புறம் சரி பண்ணி குரலை நிறுத்தி மறுபடியும் எடுத்துட்டு போவாங்க. ஆனால் அந்த உரையை சொல்லுகின்ற பொழுது எங்கும் உங்களிடம் வார்த்தைகள் தடை இல்லை. குரலும் கூட ஒரே சீராக சமச்சீராக போகிறது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்றால் எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். நிறைய நூல்கள் படித்து கொண்டே இருந்தால் மட்டுமே இதை செய்ய முடியும். அது வாசிப்பு இருக்கணும். ஏன்னா வாசிப்பும் நேசிப்பும், நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, வாசிப்பும் நேசிப்பும் சுவாசிப்பும் இருந்தால்தான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியும். அதை சரியாக செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உங்கள் பள்ளிக்கு நீங்கள் ஒரு நல்ல தலைமை ஆசிரியராக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் உரையின் வாயிலாகவே நாம் கேட்கிறோம். மன நிறைவாக இருக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இது போன்ற சான்றோர் பெருமக்கள் வாயிலாக உரைப்பொழிவை கட்டமைப்பதிலே நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் கலை இலக்கிய பெருமன்றத்தோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா எப்படி எங்க நாகராஜன் ஐயா எங்களோடு தொடர்ந்து, இப்ப எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய பின்னூட்டம். எப்படி எங்களுடைய கவிஞர் ரவீந்திர பாரதி, எங்களுடைய ஐயா சிவசுப்ரமணியா போல அவரும் ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்போடு பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனால் நீங்களும் அதே குரல் வளம், அதே கருத்து செறிவு, அதனோட ஓட்டம், இன்னமும் சரியா சொல்லணும்னா எளிமையாக அந்த நீங்க சொற்கள் நிறைய இடங்கள்ல நல்ல தூய சொற்கள், நல்ல அழகு தமிழ்லாம் சொன்னீங்க. ஆனால் எளிமையாக புரிகிற வகையில் கட்டமைத்து கொண்டது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களுக்கு மன நிறைவை வாழ்த்தை இருக்கிறது. குறிப்பாக உங்களிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், உங்களோடு பணியில் இருக்கக்கூடிய மாணவ ஆசிரியர்களும் இணைந்து பணி செய்வதற்கான ஒரு நல்ல அமைப்போடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மனதார வாழ்த்துகிறது. அது வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற எங்களுடைய கவிஞர் ஐயா ரவீந்திர பாரதி அவர்கள். நீங்கதான் ஒரே ரவீந்திர பாரதி ஐயா தான். கவிஞரே பெரும்பளவரே வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மெருகேறிக்கொண்டே வருகிறது கலை இலக்கிய பெருமன்றத்துல. நாம ரொம்ப பெரிய வெற்றி கொடி நாடிக்கிட்டே இருக்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த ஸ்ரீ தரணி தமிழ்நாட்டுல தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைப்பதில்லை என்று எல்லா கோயிலும் சத்தியம் பண்ணிட்டுக்கிறாங்க. முதல்ல ஒரு ஸ்ரீ, அப்புறம் ஒரு ஸ்ரீ, நடுவுல தரணி. ஆனா நல்ல குழந்தை, அருமையான அவங்க பாவம். அவன் என்ன பண்ணும், தமிழர் வைப்பதில்லை என்று நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பே முடிவு செய்து விட்டார்கள். இருக்கட்டும், நம்முடைய பேத்தி மிக அருமையாக தரணிஸ்ரீ அவர்கள், ஸ்ரீ தரணிஸ்ரீ அவர்கள் முற்றோதல் சிறப்பாக செய்திருக்கார்கள். தெளிந்த குரல்ல, நல்ல உச்சரிப்புல நம்ம திருக்குறளை அழகா சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ் பொழிவில் அப்படின்னு நனைஞ்சிட்டோம். ஐயா அவர்கள் அவர் கற்ற பல்துறை நூல்களினுடைய அறிவியெல்லாம் இந்த 10 குறளுக்கு பல்வேறு நூல்களிலிருந்து அதற்கு ஆதாரமாக, சான்றாக, துணையாக
ஏராளமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஒரு செவிச்சுவை நம்ம உணர்ந்தோம். செவிக்கு எவ்வளவு கவித்துவமா சொல்ல வர செவிக்கு உணவு, செவி உணர்வு. கம்பன் சொல்ற மாதிரி செவி நுகர் கனிகள்ன்றானே. அதுதான் பாரதியும் சொன்னான். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. அந்த மாதிரி காதுக்கு உணவு என்ன? நல்ல கருத்துகள். சரி, ஏன் இந்த நூல்களை எல்லாம் வாசிக்காம கேட்கறதுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் தரணும்? ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு காகிதம் கண்டுபிடிக்கவில்லை, அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கவில்லை, எல்லோருக்கும் புத்தகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை. ஓலைச்சுவடியில எழுதுவது பெரிய கடினமான காரியம். அந்த ஓலைச்சுவடிகள்ல ஆசிரியர் ஒண்ணு வச்சிருப்பாரு, தலைமை மாணாக்கர் ஒண்ணு வச்சிருப்பான். மற்றவெல்லாம் கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணி ஆகணும். அதனாலதான் இந்த கேள்வி அறிவுக்கு மிக ஆனா கல்வி ஒன்று கற்ற பெருமக்கள் எல்லோருக்கும் கல்வியை வழங்கி இருக்கிறார். அதனாலதான் இந்த கேள்வி செல்வத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு வள்ளுவர். இதுல ரொம்ப அழகா சொல்லிவிட்டார். நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வேலையை ரொம்ப எளிதாக்கிட்டார். ரொம்ப அழகா சிறப்பா இந்த செவி நுகர் வள்ளுவனுடைய செவி நுகர் கனிகளை நம்முடைய காது வழியாக சுவைக்க வைத்து விட்டார். சரி, இருக்கட்டும். இதுல இருக்கு பாருங்க. வேள்வி செய்து நீ தீ மூட்டி அதுல பல்வேறு பொருள்களை எல்லாம் போட்டு ஆடு மாடுகள்லாம் வெட்டி போட்டு அது வெந்து ஆவியாகி அது மேலே தேவர்களுக்கு உணவு. அவருக்கு எல்லாம் பள்ளியில என்னன்னு தெரியும். அந்த அவி உணவு உண்கிறவர்கள் தேவர்கள், அவர் ஆன்றோர்கள் சொல்றான்னு வச்சுக்கோங்க. நீ பெருமையா ஆன்றோர்கள் தேவர்கள் அவி உணவு உண்கிறீர்கள் என்று சொன்னால் உன்னுடைய தேவர்களுக்கு இணையானவர்கள் எங்களுடைய கேள்வி செல்வம் பெற்ற அறிஞர்கள். கேள்வி அறிவு பெற்ற அறிஞர்களும் அவி உணவு உண்ட தேவர்களும் சமம்டான்றார் வள்ளுவர். அவங்களை ஒண்ணு தூக்கி வைக்கல. அந்த வைதிகத்தை சமயம் வரும்போதெல்லாம் அவர் இடையூறு செய்கிறார், குறுக்கீடு செய்கிறார் வள்ளுவர். அப்ப இந்த குரல் அதை காட்டுறாரு. கடைசி குரல்ல முத்தாப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? வள்ளுவருக்கு ரொம்ப கோபம் வந்தா, நீ நாசமா போடா, நீ செத்து தொலைடா, நீ இருக்கிறது ஒண்ணு இல்லாத ஒண்ணு. ஏண்டா காது எதுக்குடா படைக்கப்பட்டிருக்கான்? கேள்வியால் தோற்கப்படாத செவின்றார். துளைக்கணும். எல்லா காதுக்கும் ஓட்டம் இருக்குது. அவ்வளவு ஓட்டம் இருந்து நான் இவ்வளவு கருத்துக்களை சொல்றேன், உன் காதுல நுழைய உன் மனசுல பதியவில்லை என்றால் உன் காது என்ன பயன் அப்படின்னு சொல்றாரா? அது ஒரு திட்டுறாரா? இன்னும் என்ன கடைசி குரல்ல என்ன சொல்றாரு? கடைசி குரல்ல செவியின் சுவை உணர்வா வாயு உணர்வா தின்றதையே கருத்தா கொண்டிருக்கிற நாயே, நீ செத்து போ. நீ செத்தா என்ன, புழைச்சா என்ன, யாருக்கு என்ன பயன்? செவியீர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழ்க. அவிஞ்சு போடான்றாரு. செத்து போயிட்டாட ஒரே மட்டும் உயிர் போயிடும். அப்படியே அவியிருது. அப்படி நெல் அவியுது பாருங்க, நெல் அவிக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி அவியா வள்ளுவர். கோபம் நியாயத்தின் மீது பேர் அக்கறை கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் அந்த கோபம் வரும். என்னையா இவ்வளவு உங்களை எல்லாம் அதுதான் எனக்கு வருத்தம் சொல்ல. அந்த மாதிரி பெரியோர்கள் எல்லாம் சமூகத்தின் நன்மைக்காக சிந்திக்கிறவர்கள். அதனாலதான் வள்ளுவர் சொல்றார், எப்பா காது இருக்குது, பெரியோர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நல்லா காது வழியா கேட்டு மனசு வழியா புகுத்தி நீ திருந்தி வாழணும் இல்லையா? நீ அப்படிங்க மிக அருமையான. இப்போ இன்னைக்கு காகிதம் தேவையில்லை, புத்தகம் தேவையில்லை, எல்லாம் மின்னணு சாதனங்கள் வந்துச்சு. இப்ப மின்னணு சாதனங்கள்ல இந்த வலைதளத்துல நாம கேட்டு பெறுகின்ற அறிவு எக்கச்சக்கமானது. அறிவும் வருது, அனாச்சாரமும் வருது, கண்டதெல்லாம் வருது.
இதை தேர்ந்தெடுத்து நல்லதை மட்டும் கேட்டு பெறுகிற வாய்ப்பும் நமக்கு ஏராளமாக கிடைத்திருக்கிறது. இசையா, நாடகமா, நாட்டியமா, கதையா, கருத்துக்களா, உரைகளா, எல்லாம் நமக்கு வலைதளத்துல கிடைக்குது. படிக்காமலேயே காதால் கேட்டு பெறுகின்ற வாய்ப்புகள் இப்ப நிறைய கிடைக்கிறது. எப்படி 2000 வருஷத்துக்கு முன்ன 2500 ஆண்டுகளுக்கு முன்ன சிந்திச்ச அந்த வள்ளுவர் பெருமான் இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியில அந்த வாய்ப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மிக அருமையான அதிகாரம். இந்த அதிகாரத்தை மிக சிறப்பாக சொல்லி முடித்த, கருத்துக்களை சொல்லி முடித்த ஐயா சுந்தர அருணகிரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் அதோறும் வழங்கிக் கொண்டிருக்க செம்மாந்து திகழ்கின்ற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொறுப்பாளர்கள், குறிப்பாக நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அறம் அவர்களும், நம்முடைய இலக்கிய குழுவும், இலக்கிய குழுவில நெறியாளராக இருக்கக்கூடிய நம்முடைய அருமை தோழர் பேராசிரியர் கருமுருகன் ஐயா அவர்களும், நம்முடைய ஐயா சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களும், ஐயா முருகன் ஐயா அவர்களும், நாகராஜன் ஐயா அவர்களும், இந்த அறச்செல்வி நம்முடைய ரேவதி அம்மா அவர்களும் எல்லாரும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அன்பு, நன்றி, வணக்கம். இன்னொரு வேண்டுகோளும் சொல்லிடுறேன். விடாம இப்ப 2 மாணவிகள் விடாம வர்றாங்க. ராஜபாரதி, வள்ளி அப்படின்னு விடாம வர்றாங்க. அதுல வள்ளிங்கிற மாணவி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் அதே சொல்லிடுறேன். வள்ளிங்கிற மாணவி என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நானும் திருக்குறளுக்கு உரை சொல்ல போறேன், எனக்கு வாய்ப்பு தாருங்க அப்படிங்கிறாங்க. ஆமா. அதனால அந்த இளம் பிள்ளைங்களே நம்ம வந்து வரட்டும் வரட்டும், இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு வழங்குவோம். நன்றி 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 மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக போற்றுதலுக்குரிய நாமளே சொல்லுங்க சொல்லுங்க. அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவோம், நன்றி குழந்தைகளுக்கு வாய்ப்பு நன்றி வழங்குவோம். நன்றி நன்றி. போற்றுதலுக்குரிய தோழர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றுதல் செய்த மாணவி தரணிஸ்ரீ பெற்றோருடன் வந்து சொன்னது ஒரு புதுமையா இருந்துச்சு. அவ இதுக்கெல்லாம் களம் அமைத்து கொடுத்திருக்கு. அவங்களுக்கு களம் அமைத்து கொடுத்த நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா அவர்களை போற்றுவோம். எனக்கு அவர் முற்றுதல் செய்த போது ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சுச்சு. இவர் தரணிஸ்ரீ வருங்காலத்தில் தரணியை ஆழ்வார் அப்படின்னு மட்டும் சொல்ல தோன்றுது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பிறகு உரையாளர் நல்லாசிரியர் சுந்தர அருணகிரி இன்னைக்கு விளாசி தெரிவித்தாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. கேட்க கேட்க ரொம்ப அருமையா இருந்துச்சு. பல மேற்கோள்களை காட்டினார். குறிப்பா 1, 2 மட்டும். அதிகார வைப்பு முறையை சுட்டி காட்டினார். கல்வி, அதுக்கடுத்து கல்லாமை, அதுக்கடுத்து கேள்வி. கல்வி, இந்த கல்லாதவர்களுக்கு கல்வி படிக்காட்டாலும் சரி, கேள்வி கேளுங்க, கற்றவர்கள் சொல்வதை கேளுங்கள் அப்படிங்கிற அந்த பாலமாக, இணைப்பு பாலமாக இருக்கிறது சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. பிறகு 4 வகையான கல்லை சொன்னார். கல்னாலே படின்னு தான் அர்த்தம். அந்த பிறகு திருவள்ளுவர் மனிதனுக்கு மனிதன் சொன்னது அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்துல பெரியார் மனிதனை நினைன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இவ்வளவு சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் என்றார். அவர் என்ன காரணம் அப்படின்னா, பெரியாரை துணை கோடல், நல்லாசிரியர் நாகராஜனை துணை கொண்டிருப்பதால் அவர் இவ்வளவு சிறந்த உரையை ஆற்றியிருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. கேள்வி, கேள்வினா 2. பிறர் பேசுவதை கேட்பது, ஏன் எப்படி என்று கேள்வி கேட்பது. 2 வகையாக சொல்லலாம். இல்ல செவிக்கு உணவு. நம்ம ஆளுங்க உணவை ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறாங்க. இப்போ துரித உணவு சாப்பிடுறாங்க. விழாக்காலங்கள்ல கூட இந்து பண்டிகைகள்னாலும் சரி, திருமணம், பேர் சூட்டல் விழா, இதுகளுக்கும் அசைவ உணவு போட்டு தள்ளிடுறாங்க. அப்படி உணவுன்னு சொன்னாலாவது கேட்க வருவாங்களா? சான்று அறிவுடைய ஒரு பேச்ச கேட்க வருவாங்களா அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்க கேட்க வருது மாதிரி தெரியல. அந்த குரலையே மாற்றி சொல்றாப்புல. அதுதான் கடைசி குரல்லையும் சொல்லியிருந்தாப்புல. செவியின் சுவை உணரா மக்கள் அவியினும் வாழினும்
நீ செத்தாலும் பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல, நாட்டுக்கு கேடு கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ வந்து கேள்வி அறிவு இல்லை அப்படிங்கிறத ஒன்றை சுட்டி காட்டலாம். இவ்வளவு அருமையான இந்த நாளும் ஒரு அதிகாரம் முற்றோதல் இந்த உரை நிகழ்த்துகிற இணையவழி நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இத கேட்பதற்கு அதிக பேர் வரலையே, அதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். கேள்வி அறிவு குறைவாக இருக்கிறது. அடுத்து கற்றில நாயினும் கேட்க, அது ரொம்ப அருமையானது. கற்றில நான் படிக்காட்டாலும் கேளுங்க. கேட்கும் போது ஒருத்தர் பேசுறத கேட்டாலே 10 நூல்கள் படிப்பதற்கு சமமாயிரும். அதனால கேளுங்கள் என்று சொல்கிறார். பிற கடைசியில ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். இந்த இழுக்கல் உடையுள் எனக்கு ஒண்ணு மாற்றி சொல்ல தோணுது. இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோல் அற்றே திருவள்ளுவர் வாய்ச்சொல். திருவள்ளுவர் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அடுத்த அறச்செல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவி நல்ல குரல். அந்த குரல் சொல்றதுக்கு முன்னாடி சொன்னதும் முடிவில் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. கொஞ்சம் மற்ற பிள்ளைகள் சொன்னதை விட இவங்க சொன்னது வித்தியாசமா இருந்துச்சு, அருமையாவும் இருந்துச்சு. மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் இந்த அதிகாரத்துல இருக்கிற குறளோட கருத்துக்கள் ஒன்று தொடர்புடைய நுணுக்கமான குறள். ஆனா அதுக்கு பொருள் சொல்றது கொஞ்சம் சிரமம்தான். ஐயா அவர்கள் நல்ல நீண்ட சொற்பொழிவு, திரும்ப திரும்ப அந்த கருத்தை புரிய வைக்க ரொம்பவே வார்த்தைகளை கையாண்டு அழகா சொன்னாங்க. எல்லாமே திரும்ப திரும்ப அந்த வலியுறுத்தி சொன்ன அவரது கருத்துக்கள் மிக அருமை. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த கேள்வி கல்விய முதல்ல அவசியம்னு சொன்னவரு, அடுத்து அது படிக்கலன்னா என்ன நடக்கும்ன்றதையும் சொன்னாரு. அடுத்த அதிகாரம், நீ படிக்கலன்னாலும் உனக்கு கேள்வி செல்வம் ரொம்ப அவசியம்னாரு. அதுக்கு உதாரணம் அந்த காலத்துல பக்த பிரகலாநாதன் தாயின் வயிற்றில் கருவறையில் இருக்கும் போதே நாரதர் சொல்லுவதை கேட்டு பக்த பிரகலாநாதன் தனது கேள்வி செல்வத்தை, செவிச்செல்வத்தை வளர்த்து கொண்டவர். அவர் வளர்த்து கொண்டதன் விளைவு தன்னோட தகப்பனாருக்கு சாப விமோசனம் கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த நம்ம சுதந்திர போராட்ட தலைவர்கள் பேசியது எல்லாமே செவிச்செல்வம் தான். ஒப்பாரி பாடல்கள், சினிமா பாடல்கள், மாணவர்கள் எடுத்துங்க, ஒரு கையில் அந்த பாட்டு புஸ்தகமே இருக்காது, ஆனா அவன் அழகா ஒரு வார்த்தை விடாம சொல்லுவான். மனப்பாட பகுதி தமிழ்ல கேள்டானா தெரியாது, சினிமா பாடல்கள் அழகா மனப்பாடமா சொல்றாங்க. நாடோடி கதைகள், விடுகதை, பழமொழி, இது எல்லாமே செவிச்செல்வம் தான். இதுல பாத்தீங்கன்னா 413 பட்டினத்தார் பாடல்கள்லாம் சொல்லலாம். அடுத்து 414வது குறள்கள் இந்த தெருக்கூத்து, தெரு நாடகம், இதெல்லாம் அந்த செவிச்செல்வத்துக்கு சொல்லலாம். அந்த 415 வழுக்க நிலத்துல இருக்கக்கூடிய ஊன்றுகோல்னா நம்ம துறவிகள், புத்தர்கள், இவங்க புத்தர் சொன்ன இந்த அறிவுரைகளை அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அடுத்து எனைத்தானும் நல்லவை கேட்க, இந்த சின்னதா இருந்தாலும் முருகப்பெருமான் அவ்வைக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டதை கூட இந்த இடத்துல நம்ம உதாரணம் காட்டலாம். அடுத்து இந்த கேளாதகையவே அப்படி அந்த 418வது குறளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, பையன் இங்கதான் இருப்பான், அவன் மனசு வேற எங்கேயோ இருக்கும். ஐயா அவர்கள் அது அழகா சொன்னாங்க. மாணவர்கள் சரியா ஆசிரியர் சொல்வதை உள்வாங்குவதில்லைன்னு. உண்மைதான். இந்த காலத்துல பையன் ஆள் இங்க இருப்பான், அவனோட கற்பனை எல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். அது பழைய இதுல எல்லாம் எல்லாம் உள்ள நுழைஞ்சுதான்னு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு முடிவா கேட்பாரு. ஒரு பையன் மோட்டோலைய பார்த்துட்டே இருந்தான், வாழு மட்டும் உள்ள நுழையில ஐயா நானா. அந்த மாதிரி பையன்க எல்லாத்தையும் உள்வாங்கணும். இந்த 419 பணிவான சொற்களை வணக்கத்துக்குரிய சொற்களை சொல்லணும். ஐயா அவர்கள் அதை நல்லா வலியுறுத்தி சொன்னாங்க. ஒண்ணும் இல்ல, பஸ்ல போறோம், கண்டக்டர் டிக்கெட் கொடுங்கன்னு சொல்றோம்.
நான்லாம் வந்து கண்டக்டர் சார், டிரைவர் சார் அப்படின்னு அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும். இது எத்தனை பேர் கொடுக்குறோம்? சாதாரண விஷயம். ஆனா அந்த சார்ன்னு சொல்லும் போது அவருக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாரும் பயன்படுத்தினா நல்லா இருக்கும். அடுத்து இந்த செவியால் கேட்டு சொற்களின் சுவை உணரணும். கடைசி குறள், அந்த செவியால கேட்டு உணரணும். ஒரு அம்மா ஓடி வந்து பஸ்ல ஏறிச்சு. கண்டக்டர் சொன்னாரு, நீ ஓட்டமா ஓடி வந்து பஸ் ஏறுமா, சீக்கிரம் ஊருக்கு போயிடலாம் அப்படின்னாரு. எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு புரியல. என்னம்மா சீக்கிரம் ஊருக்கு போலான்னு கண்டக்டர் என்னவோ சொல்றாரு, இவங்க சிரிக்கிறாங்க. இல்லம்மா நீயும் வேகமா ஓடி வந்து ஏறின, பஸ்ஸும் வேகமா போகுது, அதனால நீ போக வேண்டிய ஊருக்கு சீக்கிரம் போலான்னு சொல்றாருமா, வேற ஒண்ணும் இல்லைன்னு. சீக்கிரம் டிக்கெட் வாங்கிட்டு போயிடலான்றத அவரு வந்து 2 அர்த்தங்கள்ல சொன்னாரு. எல்லாருமே சொன்னாங்க, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். உண்மைதான். நம்ம ஐயா சுப்பிரமணிய ஐயா கூட சொன்னாரு, ஒரு இலக்கிய சொற்பொழிவாகட்டும், ஒரு பட்டிமன்றமா இருக்கட்டும், இல்ல ஒரு கல்யாண விருந்து, அவர்கள் சொன்ன மாதிரி கல்யாண நிகழ்வா இருக்கட்டும், அந்த சாப்பாடு டைம் வந்துச்சுனாவே அவங்க கவனம் எல்லாம் சாப்பாட்டுக்கு தான் போகுது. இங்க என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அதுல கவனம் இருக்க மாட்டேங்குது. உண்மை. அருமையான தலைப்பு, அருமையான ஆளுமை இன்னைக்கு வந்து உரையாற்றினார். நல்ல நிகழ்வு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அரசொல்லி அம்மா. அம்மா ரேவதி அம்மா. பெருமன்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முற்றோதல் செய்த மாணவி ஸ்ரீ தரணிஸ்ரீ மிக அருமையாக தெளிவாக முற்றோதல் செய்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திருக்குறளுக்கும் ஒரு தலைப்பு சொன்னாப்ல அந்த பாப்பா. 3வது குறள்ல இருந்துதான் நான் எழுதி வச்சேன். அது முதல் 2 குறள் நாளைக்கு யூடியூப்ல பார்த்துக்கிறேன். தேவரப்ப கேள்வி துணை ஊன்றுகோல் பிணையே அறிவோடு பேசு கேள்வி பட்ட காது பணிவு பிறக்கும் வாழ்ந்தால் என்ன, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தலைப்பா சொல்லி அந்த பிள்ளை முற்றோதல் செஞ்சது மிக அருமையாக இருந்தது. அடுத்தால உரைப்பொழிவு சொன்ன ஐயா சுந்தர அருணகிரி ஐயா அவர்களுக்கு நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க சொன்னது அப்படியே மனசுக்கு மிக அருமையாக எங்களுக்கு எல்லாம் கிடைச்சி, காலம் கடந்து இப்படி ஒரு வாய்ப்பு இப்பயாவது கிடைச்சிச்சே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சந்தோஷம் படுறேன். இது ஒரு 2 குறள் மட்டும் நான் சொல்றேன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அதுல சிறிய சிறிய வார்த்தைகளாவது நல்ல சொற்களை கேட்டுட்டே இருந்தோம்னா நாளடைவில் அந்த சொற்களுடைய அளவு எண்ணிக்கை அதிகமாகி நம்ம நல்ல சொற்களையே பேசுவோம் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்து அதுல இருக்கு. சின்ன குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுதுன்னே சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசல, அதுக்கு என்ன கேட்டதோ அந்த கேட்ட வார்த்தைகளை தான் பேசுது அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இது கூட நான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல யாரோ சொல்லி கேட்டதான் நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி வாய்ப்புகள், பெரியவங்க சொல்றதை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தா இன்னைக்கெல்லாம் 21 பேர் தான் இதுல வந்திருக்காங்க. அப்ப எத்தனையோ பேருக்கு இதயத்துல வேற ஏதாவது போடுறோம் அப்படின்னா அதை பார்க்க வந்துருவாங்க, அதுக்கு வரமாட்டேங்கிறாங்களே, சரி காலம் கணியத்தும் வரட்டும் அவங்களும். அடுத்தால நுணங்கிய கேள்வியர் எல்லாரும் வணங்கிய பயனராதல் அரிது அந்த திருக்குறள் சொல்லும் போது நாக்கு பத்தி ஐயா நல்லா சொன்னாங்க. கிராமத்துல சொல்லுவாங்க, நாக்கு வந்து புறணியும் பேசும் நல்லதும் பேசும், நரம்பில்லாத நாக்கு நாளும் பேசும் அப்படி சொல்லிடுறாங்க சில நேரத்துல. எங்க அம்மா வந்து ரொம்ப படிக்காதவங்க தான். ஆனா அந்த இப்போ திருக்குறளை ரொம்ப படிக்க நம்ம தாய் தகப்பன்லாம் அதுல மாதிரிதான் வாழ்ந்து போனாங்களோ அப்படிங்கிற மாதிரியே அந்த ஒரு எண்ணம் எனக்கு வருது. நேத்து கூட நான் திருக்குறள் முழுசும் படிக்காததுனால அந்த சபைக்கு அச்சப்பட்டு பேசாம இருந்துக்கிறேன்னு இதுல வந்து பேசல, ஒன்றும் சொல்லலை. இந்த திருக்குறள்ல வந்து இந்த 4 பல்லுல ஒரு நச்சு பல்லுன்னே சொல்லும் எங்க அம்மா. வந்து ஏதாவது நாங்க கெட்ட வார்த்தைகள் பேசணும் அப்படின்னா அதுக்கு அப்படி சத்தம் போடுவாங்க. அப்படியெல்லாம் கெட்ட வார்த்தைன்னு கேட்டா என்ன, எங்களுக்குள்ள அந்த நாங்க 6 பேரு கூட பிறந்தவங்க சண்டை நடந்துச்சுன்னா இந்த வருஷம் நீ ஃபெயிலா போயிடுவேன் அப்படிம்போம். இதுதான் கெட்ட வார்த்தை எங்க இதுல. வேற வார்த்தைகள் எல்லாம் நாங்க பேசுனது கிடையாது. கேட்டாலும் கதவை அடைச்சி வச்சிருவோம் கிராமத்துல இருந்ததுனால. அப்ப எங்க தாத்தா ஒரு தலைமை ஆசிரியர், அவரு குழந்தைகளை எல்லாரையும் ஒரு செம்மையாக வளர்த்துருக்கிறதுனால அந்த பாரம்பரியம் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. அப்ப சொல்லுவாங்க, நல்ல வார்த்தைகளே பேசுங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னே சொல்லுவாங்க எங்க அம்மா. இப்ப இன்னைக்கு அந்த ஐயா அவங்க சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. இதை கேட்கறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
ஐயா கணேசன் சாத்தூர் ஐயா, வணக்கம். சிங்கக்குட்டி வணக்கம். வாழ்க வளமுடன். கேக்குதா பேராசிரியரே? நல்லாவே கேக்குது. சாத்தூர்ல இருந்து பேசுறது இங்க கேக்குது, தேவோட்ட கேக்குது. நல்லது. வாழ்க வளமுடன். வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவி சந்தியாஸ்ரீ, தரணிஸ்ரீ ரொம்பவும் ரேவதி டீச்சர் சொன்ன மாதிரி அந்த தலைப்புகள்லாம் கொடுத்து அந்த முற்றோதல் பண்ணாங்க. அது ஒரு புதுமையா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அதே போல உரையாசிரியர் வந்து சுந்தர அருணகிரி. என்ன சுந்தர அருணகிரி அவரு நான் ஐயா பேராசிரியர் சொன்ன மாதிரி நீண்ட படிப்பு படிச்சுட்டு நம்மளுக்கு நீண்டமான ஒரு அதிகாரத்துல ஒரு கருத்துக்களை வழங்கி நம்மளை திக்குமுக்காட செய்து விட்டார். அதாவது இந்த கேள்வி ஞானம் அவர் சொன்னது வந்து முதலுடைய வரியே அப்படித்தான். அதாவது படித்துல கட்டளை விட கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி அவர் சொல்ல சொல்ல நாலடியார்ல இருந்து சொல்லி சிலப்பதிகாரத்துல இருந்து சொல்லி வேற ஔவையார் சொன்னதை சொல்லி எல்லாமே சொல்லி அதுக்கான வந்து உதாரணங்களை எடுத்து சொல்லி விளக்கம் சொன்னது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உண்மைதான். ஐயா நாகராஜன் ஐயா கிட்ட இருக்கிறது வந்து பூவோட சிறந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா இருந்துச்சு அவருடைய விளக்கங்களும். கேட்டுக்கிட்டே நான் வந்து ஒரே ஒரு குரலை மட்டும் சொல்லிடுறேன். இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய் சொல் அப்படின்னா, நல்ல ஒழுக்கம் உடையவரது வாய்ச்சொற்கள் வழுக்கும் சேற்றில் வழுக்காமல் செல்ல உதவும் ஊன்றுகோல் போல ஒருவனுக்கு எப்போதும் உதயா விளங்கும் அப்படின்னு இருக்குது. இந்த நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து எங்க இருந்து வருது? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு. அப்ப எல்லா நூல்களையும் கற்று அதுல என்ன சொல்லி இருக்கோ அதுபடி நிற்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்க ஒரு சுந்தர அருணகிரி. அதே போல் நுண்ணிய நூல்களையும் கற்றவர் என்று சொல்லும் போது அவருடைய உரையிலிருந்தே நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்படி அந்த நுண்ணிய நூல்கள் பல நூல்கள் கற்றவர்கிட்ட வந்து என்ன சிந்தனை இருக்கும், என்ன ஒழுக்கம் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்ப வந்து அந்த நல்ல ஒழுக்கம் வந்து இவர்கிட்ட இருக்க போய் தான் அவருடைய வாய்ச்சொல்ல நம்மளுக்கு கேட்கறதுக்கு வந்து மிகவும் சிறப்பா இருந்துச்சு. அவருடைய சொல்லையே நம்ம கேட்டு 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 நம்ம செவியில் கேட்கறதுனால எவ்வளவு இன்பம் கொடுக்கும் அப்படிங்கறத வந்து அவருடைய உரையிலிருந்தே நம்மளுக்கு கேட்க முடியுது. எல்லா விளக்கங்கள் சொல்லும் போது ஒவ்வொரு குறளுடைய அர்த்தத்தை சொல்லி விளக்கும் போது வந்து இப்படி ஒரு உரையை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கேட்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இருக்குது. அப்ப இவருடைய அந்த உரையை வைத்து கொண்டு வழுக்கும் சேறு வழுக்கும் சேற்றில் மட்டும் இல்ல, நம்ம எங்கெங்கெல்லாம் வழுக்குதோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஊன்றுகோலாகத்தான் ஐயா சுந்தர அருணகிரியினுடைய உரை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய உரையை வந்து நம்ம செவியை தீட்டி வைத்து கொண்டு அந்த துளையிட்டு கொண்டு நாம் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு கட்டளை விட கேட்டல் நன்று அப்படிங்கிறத நாம அந்த பணியில எல்லாரும் தொடரலாம். அதே போல எனக்கும் மிகவும் சிறப்பா இருந்தது. நானும் செவியை தீட்டி வைத்து கொண்டு அறிவை அவருடைய ஒழுக்கத்தையும் அறிவையும் வளர்ப்பதில் வந்து முன்பேன் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தது வள்ளி அல்லது ராஜபாரதி, நீங்களாம் பேசுங்கடாம்மா. ஏன்னா உள்ள வந்து சொல்லணும். ஏன்னா வந்து ஃபுல்லா கேட்டுட்டு வகுப்புல வந்து ஐயா அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கன்னு என்னட்ட சொல்றதை காட்டிலும் நீங்க இங்க பேசுங்க. யார் இருக்கீங்க? யார் எடுக்கிறா? ராஜபாரதியா வள்ளியா? வள்ளி அம்மா பேசுறா. என்ன கருத்து சொல்ல அம்மா? அம்மா சொல்லுங்கய்யா. கருத்து சொல்லையாடா? இல்லையா, எல்லாம் தெளிவா இருக்கு. நன்றிடா அம்மா. சரி, நன்றி, மகிழ்ச்சி. அடுத்ததாக ஏன்னா நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வகுப்புல ஒவ்வொரு நாள் முடிஞ்ச பிறகு ராஜபாரதிக்கும் வள்ளிக்கும் தான் வேலை. வந்து என்ன பேசுனாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு ஒரு விவாதம், அது ஒரு 1/4 மணி நேரம் ஓடும். நன்றி, மகிழ்ச்சி. அடுத்ததாக எப்பொழுதும் வழக்கம்போல் பின்னூட்டத்தை நிறைவு செய்கிற நம்முடைய அருமை தோழர், தமிழாசிரியர், நல்லாசிரியர், வணக்கத்திற்குரிய நாகராஜன் ஐயா அவர்கள். அதாவது திக்குமுக்காடி போய் உட்கார்ந்துருக்கேன். என்னன்னா, ஒரு புறம் பார்த்தால் ஒரு ரக்கை வந்து மாணவி
பெற்றோரோடு வந்தாங்க. அதை சிவசுப்பிரமணிய ஐயா சொல்லும்பொழுது கண் மல்கினேன். எந்த அளவுக்கு உண்மையான பெற்றோர்கள் இருக்கிறாங்க பாருங்க. எங்களுக்கு பெரிய வாழ்த்து. இந்த மன்றம் எங்களை வாழ்த்திருக்கிறது. அப்புறம் அதைப் போலவே எங்களுடைய தலைமை ஆசிரியர் நேற்றிலிருந்தே தொடங்கிட்டோம். நேற்றைக்கு முதல்ல விளக்கம் அவளுக்கு ஃபுல்லா நடத்தினாரு. அவங்களே ஐயாவே நடத்தினாங்க தலைமை ஆசிரியரை. அதுக்கப்புறம் தலைப்புகள்னு சகோதரி அரச்செல்வி சகோதரி பாராட்டினாங்க. அந்த தலைப்புகள் முழுக்க முழுக்க இந்த மாதிரி இப்ப ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு யோசனை பண்ணோம். எங்களுக்கு எங்களுடைய கிராமத்தை முன்னேற்றி வைக்கும் முதற்கு நன்றி. மற்றபடி இன்றைக்கு அதுதான் நான் அதுதான் நினைச்சு பார்க்குறேன். தன்னுடைய வயதிலிருந்து இறங்கி ரவீந்திர பாரதி ஐயா, சிவசுப்பிரமணிய ஐயா, கருமுருகன் ஐயா எல்லாம் வயதிலிருந்து இறங்கி எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துவது ரொம்ப மகிழ்ச்சி. வந்து மன்றத்திற்கு இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். மருத்துவர் ஐயா தான் அறம் என்கிற பெயர்ல வழங்கி வருவதனால, அறமுறை இப்படித்தான். ஊழி பெயரினும் தாம் பெயரார். சான்றாண்மைக்கு சாதாரணம் இல்லை. நீங்க எல்லாம் ஆழி. ஆகையினால ஊழிற் பெருவழி யாவுலன்னு நான் இனிமேல் கேட்க மாட்டேன். மிகச்சிறந்த ஆழிகளை விட பெரிய வழி வேறு எது என்று கேட்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியராக இருப்பதால் என்னவோ தெரியவில்லை, நாகராஜன் ஐயா தன்னுடைய பின்னூட்டத்தை நெருக்கமாக சுருக்கமாக மல்லிகை பூவை ஒவ்வொரு மல்லிகையாக இருக்கிறதை தொகுத்து நிறைவாக மதுரையில் மல்லிகைப்பூ கட்டுவாங்க, இறுக்கமா அழகா இருக்கும், அது மாதிரி சுவைபட சொல்லியிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. வழக்கம்போல் நிறைவாக நிறைவுரை தருகிற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய ஐயா அருணகிரி ஐயா, நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா? உங்களுக்கு வாய்ப்பா நீங்க சொல்லுங்க. இதுவரை பின்னோட்டம் எப்படி, மன்றத்தினுடைய செயல்பாடு என்ன பண்ணலாம்? அவைக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நீங்க எல்லாம் போற்றுகின்ற அளவுக்கோ இல்ல பாராட்டுகின்ற அளவுக்கோ நான் ஒன்றும் பெரிதாக ஒன்றும் செய்து விடவில்லை. இருந்தாலும் கூட எனக்கு ஐயா அவர்கள் இது போல பேசணும்னு சொன்னாரு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டு முடிந்தவரை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுல கூட சொல்லப்படாத கருத்து இருக்குது. ஏன்னா கண்ணு, மூளை, மனம் இவைகள் எல்லாம் சில சமயங்களில் சோர்வு பெற்று விட்டோம். ஆனால் செவி என்பது சோர்வே படாதது. அதனால நாம கற்றலை விட கேள்விக்கு ரொம்பவும் ஞானம் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் என்ற காரணத்தினால நம்ம கேள்வி முயல்னு சொன்னாங்க பாரு, அதுக்கு நாம எத்தனித்து கொண்டே இருக்கலாம். நாமக்கல் கவிஞர் கூட காதினால் கேட்டறியும் அறிவு பல நூல்களை படிப்பதனால் பெறக்கூடிய அறிவு இதுல விட மேலான அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எழுத்தறிவு இல்லாதவர்களை கூட நல்லறிவு பெற வைக்கும் என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த வாய்ப்பு வழங்கியவங்களை ரொம்பவும் நான் துதிக்கின்றேன். நல்ல வாய்ப்பு தந்து என்னையும் பேசுவதற்கு ஆளாக்கிய உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களையும் மனமாற நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நல்லாசிரியர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வழக்கமும் நிறைவாக உரை தருகிற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய தோழமை மிக்க மருத்துவர் தா. அறம் ஐயா அவர்கள். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். முற்றுதல் செய்த ஸ்ரீதரணிக்கும் நமது நல்லாசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்லாசிரியர் மிக சிறப்பா எனக்கு நாலடியாரையும் குறளினுடைய பல அதிகாரங்களும் ஒன்று போல் செல்வதாகவே இருக்கும். இடையில கூட எனக்கு ஒரு யோசனை இருந்தது, இந்த நம்ம 4 ஒரு அதிகாரம் சொல்றப்ப நாலடியாரையும் சேர்த்து சொன்னா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. ஐயா இன்னைக்கு நிறைய சொன்னாங்க. இந்த குறள்ல இந்த இதே ஃபுல்லா கேள்வி முழுக்க முழுக்க உணர்ச்சி பொங்க வள்ளுவர் எழுதியிருக்காரோன்ற ஒரு இதான் சொல்றது. எல்லா செல்வங்களையும் உயர்ந்ததுன்னு சொல்லவரு, வயிற்று உணவை விட செவிக்கு உணவு தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தவரு. இந்த
தேவரோலகத்தில் உள்ள செவியால் உணவு உண்டவர் வந்து தேவரோலகத்தில் உள்ளதை விட சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு வரவர் அப்படியேமோ ஊன்றுகோல் பல்வேறு இது உணர்வு பூர்வமாவே இதெல்லாம் செஞ்சுட்டு நீ இருந்தா என்ன செத்தான்ற அளவுக்கு பேசுறாரு. ஆனா நிலைமை இன்னைக்கு வந்து ரொம்ப இதாதான் இருக்கு. இன்னைக்கு சமீபத்துல கரிசல் விழா வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவுல நடந்திருக்கும். ஆனா அதுக்கு வந்து நம்ம மிகச்சிறந்த அறிஞர்கள் ஒரு 70 அறிஞர்கள் வந்து பேசுறாங்க. ஆனால் அதை செவி கொடுத்து கேட்பதற்கு யாருக்குமே தயார் இல்லை. கல்லூரி மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, ஆசிரியர்கள் உட்கார்ந்துருக்காங்க, இவங்க பேசிட்டே இருக்காங்க. ஆட்சியர் கூட சொன்னாரு, இந்த 70 பேர் நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, அரங்கத்துல எவ்வளவு பேசினாலும் அதுக்கு உள்ள கூட எப்படி பேசுறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஆயிடுச்சு அப்படின்றாரு. அது வந்து பிறகு சரி எப்படி இவங்களை பேசாம இருக்குது, ஒரே கல்லூரி மாணவர்களா உட்கார வச்சா பேசுறாங்கன்ட்டு மறுநாள் 1 2 3 4 சொல்லி ஒன்னெல்லாம் ஒரு இடத்துல உட்காரு, ரெண்டெல்லாம் ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு வச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னாரு. பிறகு அவங்களுக்குள்ளயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணா, ஆசிரியர்கள் தனியா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத சொல்லிட்டு இப்படி நடக்கும் போதுதான் உணவு திருவிழா நடந்தது சிவகாசியில. எந்த விளம்பரமும் இல்ல. திடீர்னு எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து போன் வந்துச்சா, நெரிசல்ல யாராவது காயமடைஞ்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு சார், வேகமா ஸ்டார்ட் பண்ணுங்க சார், வேகமா முடிக்க சொல்லுங்க சார் அப்படின்னு. அது மாதிரிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஆனா வள்ளுவர் வந்து அப்படியே வயிற்றுக்கு உணவை விட செவிக்கு உணவுதான் அதி முக்கியமானது. உண்மையும் கூட அதுதான். ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை. நீங்க வந்து நீங்க சொல்ற செவிக்கு உணவு வந்து என்னுடைய கையடக்க செல்போன்ல எப்பயோ நான் கேட்டுக்கலாம், நீங்க சொல்றதா முக்கியமான்ற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு. ஆனால் இது உண்மை. கேள்வி அறிவுன்றது எவ்வளவு முக்கியமானது. அது ஒரு ஊன்றுகோலை போல, சேற்றில் இருக்கக்கூடிய ஊன்றுகோலை போல, இல்ல வயதான போது நாம் தள்ளாடும் போது இருக்கும் ஊன்றுகோலை போல ஒரு சின்ன வார்த்தை நம்ம எப்பயோ கேட்டதா இருக்கலாம், அது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பலனை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கலாம். பல்வேறு உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம ஒரு பெரிய தீப்பிடிச்சு எரியுது. அப்ப ஒரு ஸ்கேன் சென்டரே சிவகாசியில ஒரு தடவை எரிஞ்சது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈரச்சாக்க எடுத்துட்டு ஊர்ந்தே வந்திருக்கலாம். இந்த அறிவு யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவங்க தப்பிச்சிருந்திருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம காதுல விழுகும்போது அது நம்ம ஊன்றுகோல் மட்டுமாக இல்ல, உயிர்காக்கும் கருவியாக கூட அந்த சொல் இருக்கலாம். எனவே இந்த இனைத்தாயினும் கேட்கின்றத அந்த வள்ளுவரினுடைய வாசகத்துக்கு நல்லவரோட சொல், கெட்டவரோட சொல் இல்ல, அதுவும் சொல்வார். அறிந்த அறிஞர்களின் பல விஷயங்கள் அறிந்த சான்றோர்களின் சொல்லை எவ்வளவு பாடுபட்டாலும் கேட்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி. நன்றி மருத்துவர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. நாளைய நிகழ்வு போயிடலாமா பொதுச் செயலாளரே? நீங்களே சொல்லுவீங்க. நன்றி பொதுச் செயலாளரே, மிக்க மகிழ்ச்சி. நாளைய தினம் நம்மோடு அறிவுடைமை என்கிற அதிகாரத்தை சொல்லுவதற்காக தஞ்சாவூரில் வள்ளத்தில் இருக்கக்கூடிய பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இருக்கக்கூடிய மொழியியல் துறையினுடைய உதவி பேராசிரியர் ஹரிஹரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். முற்றோதல் செய்வதற்கு மாணவிகளும் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். நாளைய தினமும் நம்மோடு கலந்து கொள்ளுங்கள் தோழர்களே. இன்றைய நாள் ஒரு மகிழ்வான நாள். காரணம், நாம் முன்னமே சொன்னது போல ஒரு கற்றறிந்த பன்மொழி நூற் புலமை கொண்ட ஒரு ஆளுமை நம்மோடு உரைப்பொழிவு தந்தது. மற்றொரு புறம் தொடக்கத்திலே பெற்றோரோடு ஒரு நல்ல குரல் வளத்தோடு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவரிடம் எவ்வளவு மனன திறமை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லிய பொழுது அவர் கல்வியில் அடுத்த நிலையை எப்படி உயர்வார் என்பதை சிவசுப்பிரமணியாவுடைய கூற்றின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் இன்றைக்கு பேசிய தலைமை ஆசிரியரிடம் அவர் படிக்கிறார் என்பது மிகப்பெரிய சிறப்பு. அதற்கு காரணம் அவருடைய உரைப்பொழிவு. கேள்வி என்பதை எல்லா நிலைகளிலும் சொற்களை வள்ளுவன் பயன்படுத்துகிற பொழுது கேள்வியை மட்டும் ஞானம் என்கிற சொல்லோடு ஒப்பிட்டு போனார். கேள்வி பிறந்தால்தான் ஞானம் பிறக்கும் என்றால், கேள்வி என்பதனுடைய நேரடி மற்றொரு சொல் எதுவாக இருக்கும் என்றால் ஞானம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஞானம் பிறந்தால் என்ன பிறக்கும் என்று கேட்டால் மனிதனாக இருப்பான், வேற ஒண்ணுமே கிடையாது.
ஒரு மனிதன் மனிதனாக இருப்பதற்கு எது தேவை என்றால் கேள்வி என்கிற நிலை தேவை. கேள்வி ஞானம் என்பது வேறு. கேள்விக்கு நேரடி இன்னொரு சொல் ஞானம். ஆனால் மனிதனிடம் கேள்வி கேட்கிற சிந்தனை இருக்கிறதே தவிர கேள்வி உள்ளத்தில் எழுப்புகிற சிந்தனை இல்லாமல் போய்விட்டது. பிரச்சனை அங்கதான். தனக்குத்தானே கேள்வி எழுப்புகிற மனிதன் தான், தன்னுள் எழுப்புகிற கேள்விதான் செவி செல்வத்தை சரியாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன என்று கேட்டால், மனதில் எழுகிற எல்லாவற்றையும் கேள்வியாக பிரசவித்து விட்டு அதற்கான பதிலை இன்னொருவிடம் எதிர்பார்க்கலானே தவிர தன்னுள் எழுகிற கேள்விக்கு தன்னுள் பிறக்கிற பதில்தான் சரியான உலகத்தினுடைய கட்டமைப்பாக இருக்கும். அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை விரும்பினார் என்பதாகவே நான் பார்க்கிறேன். காரணம், அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த 419வது குறளிலே சொல்லுகிற வார்த்தை தான் நுணங்கிய கேள்வி அப்படின்னு தொடங்குகிறார். நுணங்கிய அப்படின்னா நுட்பமான கேள்வி பிறக்க வேண்டும். நுட்பமான கேள்வி எப்பொழுது பிறக்கும் என்றால் அறிவார்ந்த சமூகத்தில் அவன் பயணித்தால் மட்டுமே. இன்றைக்கு எப்படி உரைப்பொழிவு செய்த நம்முடைய தலைமை ஆசிரியர் பல்வேறு நூல்களை கற்றதால் அவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தார். நாளடி நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்ன நாளடியார் மட்டும் இல்ல, அவருக்கு தெரிந்த தன்னுடைய சிந்தனை வயப்பட்ட அத்தனை நூல்களையும் தேடி தரவுகளை எல்லாம் நுண்ணிய அறிவு. அந்த நுண்ணிய அறிவு கொண்ட சமூகம் தமிழ் சமூகம். நுண்ணிய அறிவு கொண்ட சமூகம் தமிழ் சமூகம். அப்படி நுண்ணிய அறிவு கொண்டதால் தான் வள்ளுவ பெருந்தகையால் திருக்குறளை தர முடிந்தது. திருக்குறளை தந்தமுது நுணுக்கி தர முடிந்தது. இந்த நுண்ணிய கேள்வி ஞானம் பிறக்கிற சமூகம் வளர்ந்தால் மட்டுமே ஒரு நாடு வளர்ச்சியடையும், தேசம் வளர்ச்சியடையும், உலகம் முழுமை பெறும். அந்த உலகம் முழுமை பெறுவதற்கு கேள்வி என்கிற இந்த ஞானம் இருக்கிறதே, அதை சரியாக பயன்படுத்துகிறேன். கேள்வி என்கிற ஞானம், அந்த ஞானம் உடைய மனிதனை இந்த சமூகம் கொண்டாடுவதற்கு தான் கேள்வியை உள்வாங்கிக் கொள்ளுகிற, உள்ளுள் எழுப்புகிற, உள்ளத்தில் எழுப்புகிற அந்த தன்மையும், உள்ளத்தில் எழுகிற கேள்விக்கான பதிலை தேடுகிற அறிவார்ந்த தளமும் கொண்ட மனித சமூகம் தான் இந்த உலகத்திற்கு தேவை. அதைத்தான் வள்ளுவன் விரும்புகிறான். அதைத்தான் திருக்குறளாக கட்டமைத்து தந்தான் என்று சொல்லி, தோழர்களே, இன்றைய உரைப்பொழிவு தந்த அருமை குழந்தை அவர்களுக்கு பெற்றோருக்கும் அவருடைய ஆசிரியர் பெருமக்களும், குறிப்பாக அவருடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், பள்ளியை சார்ந்த அவரோடு அவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி, இன்றைக்கு உரையால் பெருமை சேர்த்த நம்முடைய தலைமை ஆசிரியர் ஐயா சுந்தர அருணகிரி அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, வழக்கம் போல் பின்னூட்டத்தால் ஒவ்வொரு நாளும் இந்த அரங்கை செதுக்கி சிற்பமாக பொலிவு வர செய்கிற ரவீந்திர பாரதி ஐயா, சிவசுப்பிரமணிய ஐயா, அறச்செல்வி அம்மா, ரேவதி அம்மா, நம்முடைய சாத்தூர் கணேசன் ஐயா, நிறைவாக பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற ஐயா நாகராஜன் ஐயா, அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி, இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு முழு முதற் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா அரமையாவிற்கும் இந்த சபையின் சார்பாக நன்றி சொல்லி நிறைவு செய்து, நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.